தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலே குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி 208வது வாரத்திற்கு சிறந்த சிறப்பு விருந்தினராக விருந்திருக்கும் சிவத்திரு சிவக்கொழுந்து ஐயா அவர்களையும் வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை பாட அன்போடு வரவேற்கின்றேன். திருச்சிற்றம்பலம். பிடி அதனூறு உமை கொலமிகு கரி அது படி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. மிக சிறப்பு ஐயா, மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நால்வர் துதி பாட சிவத்திரு சுசிலா அம்மா அவர்களை பணிவோடு வரவேற்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாடொரும் தலைப்பவர் தாயேயாகி வளத்தனை போற்றி, மெய்தர் வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி, காவாய் கனகத் திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் பொலித்த புகழியர்கோன் கள்ளல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். மிகச் சிறப்பம்மா, மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு சிவக்கொழுந்து ஐயா அவர்கள் தமிழ் மரபியல் வாழ்வியல் கொள்கைகளை மிக அற்புதமாக கடந்த வாரம் எடுத்து இயம்பினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சிறப்புரையாற்ற வருமாறு வேலுண்டு வினையிலே குழுமத்தை சார்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைத்து சான்றோர் பெருமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தங்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். ஐயா, மேடையினை தங்கள் வசம். நன்றி. நற்றவம் செய்யாததை நற்றமிழ் செய்யும் என்று உணரப்பெற்ற நற்றவத்தவர்க்கும், உயிரை வளர்க்கும் உடலை வளர்க்க உணவை அளிக்கும் நல் உழவர் பெருமக்களுக்கும், உயிரிழக்கத்தை உண்டு வளர்ந்து ஊட்டி வளர்க்கும் உண்மை உறவினருக்கும், வருவிக்கச் செய்பவனது திருவருளாலும் வருவிக்க உற்றவரது குருவருளாலும் வாழ்வு பெற்றவர்க்கு வணக்கம். சென்ற வாரம் தொடர்ச்சியாகவே இது இருக்கும். இது இந்த வாரம் வந்துட்டு பெருமான் அடியனுக்குள்ளிருந்து உணர்த்த அடியன் எழுதியதை குறித்து ஏதாவது ஒரு 10 தலைப்புல பேசலாம் அப்படின்ட்டு இருந்தவன். ஆனா இந்த வடலூருக்கு வந்திருக்கோம் நாங்க இந்த ஒரு 5 நாட்கள் நிகழ்வுக்காக, குரல் நிகழ்வுக்காக. ஆனா இப்ப வரைக்குமே இப்போ ஒரு 6:45 தான் வந்து உட்காந்தோம். இப்போ வரைக்குமே பண்ணிதான் முடிச்சுட்டு இப்பதான் வந்து உட்காந்தோம். அதனால ஒரு சில தலைப்பு நம்ம போன வாரம் பேசியதுல விடுபட்டது, அதுக்கடுத்து எனக்கு இதை பேசி இருந்திருக்கலாமேன்ட்டு உணர பெற்றது, இதெல்லாம் வந்துட்டு பகிர்ந்துக்கிறேன். விட்டதெல்லாம் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு கீழே ஓராண்டுக்கு முன்ன எழுதுனதுமா இது எதை சார்ந்து இருக்குன்னா, சென்ற கிழமை சுற்று நம்ம எதை பேசணுமோ அது வந்துட்டு அதை குறித்து சொற்சுவையும் பொருட்சுவையும் மிக்க ஒரு கருத்தாக இருக்கும். இது இந்த ஒண்ணு போதும். இதோட விரிவாக்கம் தான் சென்ற வாரம் பார்த்தோம். இதோட கொஞ்சம் சுருக்கமா இந்த வாரம் இதை பார்க்க போறோம். அது
தலைப்பு வந்துட்டு விளைவது கேடேயாம் விதைப்பது நஞ்சாயம். கேட்டுச்சிங்களா? இது விளைவது கேடேயாம் விதைப்பது நஞ்சாயம். கேக்குதுங்கய்யா, கேக்குது. இதோட பொருள் யாராவது நீங்க என்ன விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். யாராவது ஒருத்தர். விளைவது கேடேயாம் விதைப்பது நஞ்சாயம், நீங்க உணர பெற்றது. சொல்லிட்டு ஐயா. ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. விதைப்பது நஞ்சுன்னா நம்ம மருந்து போட்டுதான் தாவரங்கள் எல்லாம் வளர்க்குறோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல சரிங்க, நஞ்சுதான் வளர்க்குறோம். அது நஞ்சானது என்னது? அதுல மறுபடியும் நமக்கு கூட வருது அந்த நஞ்சானது. ஆமா ஆமா, அது விளைச்சல் வந்தப்ப அந்த நஞ்சு நாம தானே சாப்பிடுறோம். ஆமா ஆமா, அதுதாங்க நீங்க சொல்ல போற கருத்து. சிறப்புமா. இது நீங்க உணவுங்கிற ஒரு துறையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க. மண்ணே விஷமா ஆயிடுதுங்கய்யா, மண்ணே விஷமா ஆயிடுது. ஆமா ஆமாமா, உணவுங்கிற ஒரு துறையில நீங்க சொல்லிட்டீங்கம்மா. சிறப்பு, மிக சிறப்பு. ஆனா நம்ம உணவுங்கிற ஒன்னோட நிக்க கிடையாது, உணர்வு அப்படிங்கறதோட அதுல நிக்கிறோம். நம்ம உணவுல தொடங்கி உணர்வுல நிக்கிறோம். உணர்வு ஐயா, வாழ்க்கை முறை மாற்றம். ஆமாமா ஆமா, அதான் உணவு. அம்மா சொன்ன உணவுல தொடங்கி இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த வாழ்க்கை முறை மாற்றம்ங்கிறது உணர்வுல நிக்குதுமா. நம்ம ஆமா, இத விதைப்பது கேடேயாம் விளைவது கேடேயாம் விதைப்பது நஞ்சாயின் அப்படிங்கிற தலைப்புல இது எல்லாமே இங்க நம்ம அடுத்து என்ன செய்ய இருக்கோம், எப்படி நகர்த்த இருக்கோம், அடுத்து நம்ம என்னவா ஆக இருக்கோங்கிறது குறித்தெல்லாம் பெருமான் இறைவன் அடியனுக்கு உணர்த்த அடியன் அமர்ந்து எழுதியிருமா. இது எல்லாமே அப்படி எழுதிய ஒன்று. இதனுடைய படம் உங்களுக்கு பண்ணது இருக்கு. இதுக்காக எந்த ஒரு கருத்து கொடுக்குறாரோ அந்த கருத்துக்கு ஏற்ற ஒரு படத்தை எனக்கு காட்டிடுவாருமா. அந்த கருத்தை அந்த தலைப்பையும் சரி அந்த கருத்தையும் சரி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு படமா உருவாக்க வச்சிருவாரு பெருமானே. இந்த அறிவும் எனக்கு கிடையாதுன்னா அதையும் பெருமானே செய்ய வைப்பாரு. இந்த துறை சார்ந்த நல்ல அறிவு பெற்றவரெல்லாம் வியக்கும் அளவுக்கு, அதாவது அவங்க அளவுல நம்ம செய்யறதுனாலும் எந்த அறிவும் முன்னறிவு எதுவுமே இல்லாது இந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க, சிறப்பா இருக்கு அப்படிங்கிற அளவுல பேசுவாங்கம்மா. ஆனா அதை யார் செய்ய வச்சிருப்பாருன்னா பெருமான் தான், இறைவன் தான் என்ன செய்ய வச்சிருப்பாரு. அப்படி இதுக்காக இந்த கருத்துக்காக உருவாக்கப்பட்ட படம். நான் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். இது தனித்தமிழ் இறைவழி தனித்தமிழ் இறைவழிங்கிற பேர்ல பணிகளை முன்னெடுக்கிறதுக்கு முன்ன இறைவனது அருளால் அது என்ன பேர்ல இருந்ததுன்னா அருட்சிவம் அருட்பணி மன்றம்ங்கிற பேர்ல இருந்ததுமா. இப்பதான் தனித்தமிழ் இறைவழின்னு அது பெயர் மாற்றம் செய்தார் பெருமான். இருங்க, எப்படி இதை பகிர்ந்துக்கிறதுன்னு பாக்குறோம். ஒரே ஒரு மணித்துளி எடுத்துக்கிறேன். இப்ப படம் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்கய்யா, தெரியுதுங்கய்யா. இந்த ஒரு படம் தெரியுதுங்களாமா, இல்ல முழு படமும் தெரியுதுங்களா? இல்ல நீங்க ஃபோல்டரா தெரியுதுங்கய்யா. ஐயா, ஃபோல்டரா தெரியுது. நீங்க அதை கிளிக் பண்ணாதான் எங்களுக்கு பெருசா தெரியும். நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டீங்களா, அந்த ஃபோல்டர்ல ஃபைல்ஸ்குள்ள தெரியுது. இப்ப பெருசா கிளிக் பண்ணீங்கன்னா இல்ல நீங்க டபுள் கிளிக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க உள்ள ஃபோல்டர்ல போயிட்டு 4 இது தெரியுது. தனித்தமிழ் இறைவழி, அப்புறம் அது சம்பந்தப்பட்ட 4 ஃபைல்ஸ் 5 ஃபைல்ஸ் இருக்கு. சரிங்க, ஒரு மணிக்குள்ளேயா? அவசரம் இல்லைங்க, நிதானமா பாருங்க. அந்த படத்தை தனியா 5 தெரியுது இல்ல? 5 தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா, 5 தெரியுது. இப்ப அந்த ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதை தான் ஷேர் பண்ணுங்க. நீங்க அதை நார்மலா நீங்க லேப்டாப்ல தானே பண்றீங்க சுவாமி? லேப்டாப் தானே அது? ஆமாங்க. நீங்க அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. வந்த உடனே அந்த விண்டோவை ஷேர் பண்ணுங்க. அந்த விண்டோவை ஷேர் பண்ணுங்க. விண்டோ ஷேரிங் இருக்கும், அதை ஷேர் பண்ணுங்க. இல்ல அது பண்ண ஆக மாட்டேங்குது. சரிங்க, நான் அந்த படம் தனியா
தனியா நீங்க குழுமத்துக்கு அனுப்புங்க சுவாமி. அதை நீங்க நீங்க அடியனுக்கு கூட அனுப்புங்க. நான் கூட அதை நான் பிரசன்ட் பண்றேன். ஒன்றும் இல்லை, நீங்க அடியனுக்கு அனுப்பிச்சீங்கன்னா கூட அடியன் அதை பிரசன்ட் பண்ணிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லிட்டே இருங்க. என்னென்ன பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சீங்கன்னா அடியன் அதை பிரசன்ட் பண்றாங்க சுவாமி. நான் அது எப்படி படிக்கிறேங்க. இது சென்ற வாரம் நம்ம பேசினதே தான், சென்ற கிழமை சுற்று பேசினதே தான். இது இன்னும் அழகான சொற்கள்ல இருக்கும்யா. எழுந்து ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். சரி, விளைவது கேடேயாம் விதைப்பது நஞ்சாயின் தலைப்புங்க. கேடா இது எனக்கு அக்கா ஒருத்தங்க சொன்னாங்க. நமக்கு எனக்கு தமிழ் இலக்கண அறிவு கிடையாது. இது தொடர்ந்து இறைவன் அடியனுக்கு செய்யக்கூடிய அந்த அருளை படிச்சுட்டு இருக்கிற அக்கா சொன்னாங்க. இது பாரதியார் இந்த தமிழ்ல செய்த ஒரு புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உரைநடையில பாடல் இயற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. செயலாக இல்லாம உரைநடையில எழுதுனாங்க. எனக்கு அக்கா அது சொல்ல எனக்கு அது தெரிய வந்ததுங்க. எந்த ஒண்ணுமே இதுல இலக்கணம் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாதுங்க. பெருமான் உணர்த்துறத அப்படியே எழுதுவேன். அது யாராச்சும் சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி இருக்கு, இந்த செயல்ல இருக்கு, இது இன்னும் இப்படி இருந்தா இன்னும் அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இது சென்ற முறையே சொன்னாங்கயா ஒரு பாடல். நன்றி நான் மறந்து இருந்தாலும் உன்னை அன்றி நான் ஒருவரை நினைந்ததில்லை, நீ இன்றி நான் இருந்திட இயலாது என்றும் ஒன்றி நான் இருந்திட வேண்டுமுனே. இந்த பாடல்ல முதல் 4 சீர்கள், முதல் 4 அடிகள்ல முதல் 4 சீர்கள் எதுகை மோனையோட வந்திருக்கீங்க. நன்றி, இன்றி, அன்றி, ஒன்றின்னு வரும் உங்களுக்கு. இந்த பாடல் பொழிலரசு ஐயான்ட்டு திருவண்ணாமலைக்கு தலைமையில பன்னீர் திருமுறையை வச்சுட்டு மலை சுத்துவாருங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னும் அவருக்கு இந்த பாடலுக்கு போய் சேர அடியார் எவரோ பகிர்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவர்கிட்ட போய் சேர எனக்கு அழைத்து பேசினாரு. சொற்சுவையும் பொருட்சுவையும் மிக்கதாக இருக்கு, ஆனா முழுக்க இலக்கணமா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவரு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சாருங்க. எனக்கு அப்ப வரைக்கும் எனக்கு இலக்கணம் என்னன்னு தெரியாது, இப்பயும் தெரியாது. அப்போ அவரு ஒரு இறைவன் அவர் மூலியமா ஒரு செய்தி தராரு. இலக்கணமா இருக்கணும்னா சொற்சுவையும் பொருட்சுவையும் கருத்து ஆழமிக்க கருத்தாக செய்தியாக இருக்கு, இருந்தாலும் அது அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். அவரே சொல்றாரு, முதல் சீரும் ஒரு பாடல்ல 4 அடிகள் இருக்குன்னா ஒரு அடியில முதல் சீரும் 3வது சீரும் ஓரின எழுத்துக்களா இருக்கணும்னா, அப்படி இருந்ததுன்னா அது ஒரு இலக்கணம், தமிழ்ல இலக்கண நடையில இருக்கு, அந்த செயல் இலக்கணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பொருள் சொல்லுவாங்க. இந்த அறிவை அந்த ஐயாவை கொண்டு நமக்கு இறைவன் உள்ள கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட பிறகு சரி நாம உட்காந்து முதல் சீரும் 3வது சீரும் ஓரின எழுத்தா அமைச்சு ஒரு பாடலை இயற்றலாமான்னா அப்படிலாம் இயற்ற முடியாதுங்க. அது இது வரைக்கும் அடியன் அப்படி எந்த முயற்சியும் செய்தது கிடையாது. பெருமான் உள்ளிருந்து உணர்த்த அவன் உணர்த்த இவன் எழுதுவதுதான் பண்ணீங்க. நானா என் அறிவு, ஆனா அவன் எப்படி எந்த அளவுல உணர்த்துறான், எந்த அளவுல எழுத வைக்கிறான்னா, என் அறிவு எந்த அளவுல வளர்த்திருந்தனோ தமிழ் சார்ந்து அந்த அறிவுக்கு ஏற்றவாறு தன் கருத்துக்களை கொடுக்குறாருங்க. அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த விளைவது கேடேயாம்ல பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாருன்னா, இது இன்னொரு அக்கா மூலியமா தெரிவிக்கிறாரு. இது போல பாத்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இருக்கு. அது செயலாக இருக்காது, ஆனா படிக்கிறதுக்கு ஒரு பாடல் போன்று இருக்கும், உங்களுக்கு பாடலாகவே இருக்கும் அது. இப்ப அந்த அக்காவை கொண்டுதான் இதை நினைவுறுத்துறாரு. இது பாரதியார் கொண்டு வந்த தமிழ்ல கொண்டு சேர்த்த ஒரு புதுமை. இது பாடல் போன்றும் இருக்காது, விளக்க உரை போன்றும் இருக்காது, இது ஒரு புதிய ஒரு வகை அப்படின்னு சொல்லி, இது உனக்கு இறைவன் உனக்குள்ள இருந்து அதை கொடுத்துட்டு இருக்கான் பாடுறா, இது இப்படிதாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் விளைவது கேடேயாம் விதைப்பது நஞ்சாயின் தலைப்புல நம்ம சென்ற கிழமை சுற்றி எதை குறித்தெல்லாம் பேசணுமோ அதை குறித்து சுருக்கமான ஒரு சொற்சுவையும் பொருட்சுவையும் மிக்க கருத்தாளம் மிக்க செய்திகளை உள்ளடக்கியதாக இந்த தலைப்புக்குள்ள இது இருக்கும். நான் அப்படியே படிக்கிறேங்கய்யா. இதுதான் அந்த புதுமையான பாரதியார் காலத்துல பாரதியார் கொண்டு வந்த புதுமையான ஒரு முறைங்க. இது என்ன ஏதுன்னு தெரியாது, இறைவன் கொடுத்தது, பலரும் பார்த்துட்டு வியந்த ஒண்ணு, பெருமானுடைய திருவுருளை மெச்சிக்கிட்ட ஒண்ணு. அதுல ஒண்ணு இந்த முதல் பக்தி. கேடாகும் என்று அறிந்தே எவரும் நஞ்சினை விதைப்பதில்லை. கேடாகும் என்று அறிந்தே எவரும் நஞ்சினை விதைப்பதில்லை. நஞ்சென்று அறியாது விதைப்பினும் கேடுபட விளையாது இருப்பதில்லை. நஞ்சென்று அறியாது விதைப்பினும் கேடுபட விளையாது இருப்பதில்லை. இது பொருள் விளங்க பெற்றதுங்களையா? சிறப்பு.
அதாவது நாம விதைக்கிறதெல்லாம் நம்ம நஞ்சாகணும்னு நம்ம விதைக்கிறது கிடையாதுங்க. அதாவது கேடாகணும்னு சொல்லி நம்ம விதைக்கிறது கிடையாது. ஆனா கேடாகணும்னு சொல்லி விதைக்கலனாலும் நஞ்ச விதைச்சிட்டோம், இது அடுத்து வந்துட்டு நமக்கு ஒரு கேடாக முடிய போகுதுன்னு தெரியாம நஞ்ச விதைச்சாலும் தெரியாம தானே விதைச்சோம் அப்படிங்கிறதுக்காக கேடாக முடியாது. அதாவது நல்லதா போய் முடியுமானா நல்லதா முடியாது, அது கேடாக தான் முடியும். நஞ்சென்று அறியாது விதைப்பினும் கேடு பல விளையாது இருப்பதில்லை. நம்ம அதை சொல்லுவோம் இல்லையா, 1 விதைச்சோன்னா 10. இந்த சொற்றொடர்லயே அப்படி அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு. நஞ்சென்று அறியாது விதைப்பினும் 1 விதைச்சிருந்தாலும், நஞ்சுன்னு தெரியாம ஒரே ஒரு கெட்டதை விதைச்சிருந்தாலும் அதனால விளையக்கூடியது கேடு பல விளையாது இருப்பதில்லை. இந்த 1 வச்சுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்து விளக்கம் இருக்குங்க. இது பாடலை போன்ற அமைப்பு. இந்த விரைந்து சொல்லணும் அப்படின்னா, கேடாகும் என்று அறிந்தே எவரும் நஞ்சினை விதைப்பதில்லை. நஞ்சென்று அறியாது விதைப்பினும் கேடு பல விளையாது இருப்பதில்லை. இதுதாங்க மையக்கரு. இந்த தலைப்பு கீழே வந்த ஒரு பாடலை போன்ற ஒரு அமைப்பு. இதை சுற்றி அடுத்து விளக்கம் இருக்குங்க. திணையாயினும் வினையாயினும் விதைப்பது ஒன்றாயினும் விளைவது பலவேயாம். அது திணையாக விதைக்கிறது திணையாக இருந்தாலும் வினையாக இருந்தாலும் விதைப்பது ஒண்ணுன்னா விளைவது பலவேயாம். ஒன்று பலவாகும் என்று அறியாது. இப்ப அறிய நீங்க வரையா, ஒன்று பலவாகும் என்று அறியாது. நம்ம விதைக்கக்கூடிய ஒண்ணு பலவா, அதாவது ஒன்று பலவாகும். விதைக்கிறது ஒண்ணுதான், ஆனா அறுவடை செய்யறது, அது முளைக்கிறது வந்துட்டு பலவா இருக்கும்னு தெரிஞ்சிக்காம அன்று செய்த வினைகள் அனைத்தும் இன்று பலவாகி கொன்று வருகின்றன. இது வந்துட்டு ஒருத்தர் சொல்றாருங்க. இது வந்துட்டு 3வதா இப்ப நம்ம படிக்கிறோம். 3வதா ஒருத்தர் சொல்றது போல இது அமைஞ்சிருக்குங்க. இந்த மொத்த கருத்துமே இது. ஒன்று பலவாகும் என்று அறியாது அன்று செய்த வினைகள் அனைத்தும் இன்று பலவாகி கொன்று வருகின்றன. ஆம், அறிவு என்னும் பெயரில் அறியாமைகளை மூட்டை மூட்டைகளாக உண்டு வளர்ந்த நாங்கள் அன்று தங்களது பெற்றோருக்கு முளைப்பாலிலிருந்தே ஊட்டி வளர்த்தோம். தெளிவா கேக்குதுங்களா? சரி, மீண்டும் படிக்கிறேன். கேடாகும் என்று அறிந்தே எவரும் நஞ்சினை விதைப்பதில்லை. நஞ்சென்று அறியாது விதைப்பினும் கேடு பல விளையாது இருப்பதில்லை. திணையாயினும் வினையாயினும் விதைப்பது ஒன்றாயினும் விளைவது பலவேயாம். ஒன்று பலவாகும் என்று அறியாது அன்று செய்த வினைகள் அனைத்தும் இன்று பலவாகி கொன்று வருகின்றன. ஆம், அறிவு எனும் பெயரில் அறியாமைகளை மூட்டை மூட்டைகளாக உண்டு வளர்ந்த நாங்கள் அன்று தங்களது பெற்றோருக்கு முளைப்பாலிலிருந்தே ஊட்டி வளர்த்தோம். ஆழக்குழியென்று அறியாது நாங்கள் விழுந்ததோடு அல்லாமல் நாங்கள் ஈன்றெடுத்த மக்களையும் அக்குழியில் பிடித்து தள்ளிவிட்டோம். நிலையானது எதுவென்றும் நிலையாமை எதுவென்றும் அறியாது வாழ்ந்து கெட்டோம். ஆம், அறிவு எனும் பெயரில் அறியாமைகளை மூட்டை மூட்டைகளாக உண்டு வளர்ந்த நாங்கள் அன்று தங்களது பெற்றோருக்கு முளைப்பாலில் இருந்தே ஊட்டி வளர்த்தோம். ஆழக்குழியென்று அறியாது நாங்கள் விழுந்ததோடு அல்லாமல் நாங்கள் ஈன்றெடுத்த மக்களையும் அக்குழியில் பிடித்து தள்ளிவிட்டோம். நிலையானது எதுவென்றும் நிலையாமை எதுவென்றும் அறியாது வாழ்ந்து கெட்டோம். நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தோமே அன்றி உள்ள நிறைவோடு வாழ்ந்ததில்லை. நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தோமே அன்றி உள்ள நிறைவோடு வாழ்ந்ததில்லை. நாங்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் தாங்கள் அறியீர். உடற் நோய்களாலும் மனநோய்களாலும் அத்துணை துன்பங்களை எதிர்கொண்டோம். ஆதலால் வளரும் தலைமுறை தாங்களாவது நம் முன்னோரின் அறிவார்ந்த வாழ்வு யாதென்று அறிந்து வாழ்ந்து உய்ய முயன்றிடுவீராக. ஆதலால் வளரிளம் தலைமுறை தாங்களாவது நம் முன்னோரின் அறிவார்ந்த வாழ்வு யாதென்று அறிந்து வாழ்ந்து உய்ய முயன்றிடுவீராக. உடைமைகளை விடுத்து உறவுகளை பேணுவீராக. முதலில் உயிரிழக்கத்தை உண்டு வளர்ந்து ஊட்டி வளர்ப்பீராக. இறுதியாக ஒன்றே ஒன்று, நஞ்சு எதுவென்றும் அமுது எதுவென்றும் அறிந்து உய்ய எங்கும் தேடி அலையாதீர். உள்ளங்கை நெல்லிக்கனி என வள்ளுவம் உண்டு நமக்கு. வள்ளுவத்தை நடுநிறுத்தி வாழ்வை தொடங்குவீராக. தங்களது வாழ்வு உண்மையில் சிறக்கும். நன்றி. இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் திரும்ப கடைசி 3 பத்தி மட்டும் திரும்ப படிச்சதையா. ஆதலால் வளரிளம் தலைமுறை தாங்களாவது
நம் முன்னோரின் அறிவார்ந்த வாழ்வு யாதென்று அறிந்து வாழ்ந்து உய்ய முயன்றிடுவீராக உடைமைகளை விடுத்து உறவுகளை பேணுவீராக. முதலில் உயிரிழக்கத்தை உண்டு வளர்ந்து ஊட்டி வளர்ப்பீராக. இறுதியாக ஒன்றே ஒன்று, நஞ்சு எதுவென்றும் அமுது எதுவென்றும் அறிந்து உய்ய எங்கும் தேடி அலையாதீர். உள்ளங்கை நெல்லிக்கனியென வள்ளுவம் உண்டு நமக்கு. வள்ளுவத்தை நடுநிறுத்தி வாழ்வை தொடங்குவீராக. தங்களது வாழ்வு உண்மையில் சிறக்கும். நன்றி. இந்த செய்தியை யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அம்மா, யார் வேணாலும் சொல்லுங்க. திருவள்ளுவர். வள்ளுவத்தை தானே படிக்க சொல்றாங்க அவங்க. வள்ளுவம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வள்ளுவம் ஔவையார். இறைவன் குணத்தை நீங்க தானுங்க ஐயா சொல்லியிருக்கீங்க. அடியன் இறைவன் உணர்த்து அடியன் எழுதியதுதாம்மா. ஆனா இந்த இடத்துல அடியன் சொல்றது போல இது இருக்காது. உங்களுக்கு அடியன் ஒருத்தருக்கு சொல்றது போல இருக்காது, செய்தியை பகிர்ந்தது போல இருக்காது. வள்ளலார் சொல்லியிருக்காங்க. இல்லம்மா. நான் ஒரு இது கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுல வந்து நான் இன்னொரு திரும்ப ஒரு பத்தி படிக்கிறேன் உங்களுக்கு. அது படிச்சா உங்களுக்கு பெரும்பாலும் உற்று நோக்கினீங்கன்னா விளங்கிடும். திணையாயினும் வினையாயினும் விதைப்பது ஒன்றாயின் விளைவது பலவேயாம். ஒன்று பலவாகும் என்று அறியாது அன்று செய்த வினைகள் அனைத்தும் இன்று பலவாகி கொன்று வருகின்றன. ஆம், அறிவு எனும் பெயரில் அறியாமைகளை மூட்டை மூட்டைகளாக உண்டு வளர்ந்த நாங்கள் அன்று தங்களது பெற்றோருக்கு முளைப்பாலிலிருந்தே ஊட்டி வளர்த்தோம். ஆழக்குழி என்று அறியாது நாங்கள் விழுந்ததோடு அல்லாமல் நாங்கள் ஈன்றெடுத்த மக்களையும் அக்குழியில் பிடித்து தள்ளிவிட்டோம். நிலையானது எதுவென்றும் நிலையாமை எதுவென்றும் அறியாது வாழ்ந்துகிட்டோம். பாரதியாருங்களா? இல்லம்மா. பட்டினத்தாருங்க ஐயா. கண்ணதாசன் ஐயா. இங்க தமிழ் அறிஞர் பெருமக்களோ அருளாளரோ கிடையாதுமா. ஐயா திருமூலரா? அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தமிழ் அருளாளரோ அறிஞர் பெருமக்களோ கிடையாது. ஐயா, இது தவறான அந்த உணவு பழக்கத்துல விழுந்தவர்கள் அடுத்த தலைமுறையை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. சிறப்பு. அருணகிரிநாதருங்களா? ஐயா இப்ப சொன்னாரு பாருங்களேன். அவ்வளவுதான். ஐயா பக்கத்துல சொல்ற பெயர் மட்டும் சொல்லல, அந்த உறவு முறை மட்டும் சொல்லல, மற்றபடி அதாவது மூத்தோர்கள் வருங்கால சந்ததிக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னும் நெருங்கிட்டீங்க. சிறப்பு. அவ்வளவுதான், முடிஞ்சீங்க. நீங்க பெயர் மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். சுருக்க சொல்லணும்னா தந்தை மகனுக்கு சொல்றது போல இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். என் தாத்தா பேரனுக்கு சொல்றது போல. ஏன்னா இதுல பாருங்க, தங்களது பெற்றோருக்கு அறிவு எனும் பெயரில் அறியாமைகளை மூட்டை மூட்டைகளாக உண்டு வளர்ந்த நாங்கள் அன்று தங்களது பெற்றோருக்கு முளைப்பாலில் இருந்தே ஊட்டி வளர்த்தோம். சரிதான். ஆழக்குழி என்று அறியாது நாங்கள் விழுந்ததோடு அல்லாமல் நாங்கள் ஈன்றெடுத்த மக்களையும் அக்குழியில் பிடித்து தள்ளிவிட்டோம். நிலையானது எதுவென்றும் நிலையாமை எதுவென்றும் அறியாது வாழ்ந்துகின்றோம். ஆதலால் வளரிடம் தலைமுறை தாங்களாவது நம் முன்னோரின் அறிவார்ந்த வாழ்வு யாதென்று அறிந்து வாழ்ந்து உய்ய முயன்றிடுவீராக. உடைமைகளை விடுத்து உறவுகளை பேணுவீராக. முதலில் உயிரிழக்கத்தை உண்டு வளர்ந்து ஊட்டி வளர்ப்பீராக. இறுதியாக ஒன்றே ஒன்று, நஞ்சு எதுவென்றும் அமுது எதுவென்றும் அறிந்து உய்ய எங்கும் தேடி அலையாதீர். உள்ளங்கை நெல்லிக்கனியென வள்ளுவம் உண்டு நமக்கு. வள்ளுவத்தை நடுநிறுத்தி வாழ்வை தொடங்குவீராக. தங்களது வாழ்வு உண்மையில் சிறக்கும். நன்றி. இப்படிக்கு பாட்டியும் பாட்டனும். இது யார் நமக்கு சொல்றாங்கன்னா பாட்டியும் பாட்டனும் தான் சொல்றாங்க. ஐயா சொல்லுங்க. பாட்டியும் பாட்டனும் சொல்றாங்கம்மா. நம்ம பாட்டியும் நம்ம பாட்டனும் சொல்றாங்க. பாட்டியும் பாட்டனும். அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய முறை என்னவென்று அறியாமல் மற்றவர்களுடைய
தவறான வழிகாட்டுதல்களால் வழி தவறி போன மூத்தோர்கள் தாங்கள் வழி தவறிவிட்டோம் என்று தெரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நீங்களும் அப்படி சென்று விடாதீர்கள் என்று கூறுவது போல் இது உள்ளது. ஆமா ஆமா ஆமாங்க, அவ்வளவேதாங்க. மிக சிறப்பா உங்களுக்கு இறைவன் வந்துட்டு உண்மையை மெய்ப்பொருளை வந்துட்டு உங்களுக்கு உணர்த்தி செஞ்சிருக்காங்க. திருவடிகளை வணங்கிறேன். அடுத்து ஏன் இதை வந்துட்டு பாட்டியும் பாட்டுக்கும் சொல்றாங்க அப்படின்னாயா, ஏன்னா அவங்களோட காலத்துலதான் நம்ம வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த வாழ்வியல இருந்து, சரியா சொல்லணும்னா நம்மோட பாட்டியினுடைய அப்பா அம்மா காலம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப என்னுடைய பாட்டியினுடைய அப்பா அம்மா காலத்துல இருந்துதான் இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடிமை கல்வியை நோக்கி உலகம் வந்துட்டு வேறு உலகம் காட்டக்கூடிய வழியில அறிவார்ந்தது, நம்ம கிட்ட அறிவார்ந்த ஒரு வாழ்வியல் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்காம உலகம் காட்டிய, அதாவது வெளியில இருந்து வந்த மக்கள் இதுதான் அழகு, இதுதான் அறிவு, இதுதான் கல்வி, இதுதான் மருத்துவம், இதுதான் தொழில், இதுதான் வாழ்க்கைன்னு எதெல்லாம் காட்டினாங்களோ நம்ம கிட்ட இருந்தது அறிவார்ந்ததுன்னு தெரியாம அவங்க காட்டிய ஒன்று புதிதாக இருக்கு அப்படின்ட்டு, அது அறிவோ அறிவு அற்றதோன்னு அவங்களுக்கு பற்று படலைங்க. புதிதாக இருக்கே அப்படின்னு சொல்லிதான் அதை எல்லாத்தையுமே வரவேற்று நம் வாழ்க்கையில அதை கொண்டு தங்கள் வாழ்க்கையில அதை மேற்கொண்டு அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டாங்க. குறிப்பா நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலயோ இல்லைன்னா நம்மளோட அப்பா அம்மாக்கு, குறிப்பா என்னுடைய அப்பா அம்மாக்கு அதை கடத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு நல்ல உணவு இருந்தது. 5 தலைமுறைக்கு முன்னாடி அதாம்மா, அது முன்ன பின்ன ஒரு 5 இல்ல 5 தலைமுறை இல்ல 4 தலைமுறை அப்படி வச்சுக்கலாம். ஆனா நமக்கு தெரிஞ்சு சென்ற தலைமுறை என்னோட அப்பா அம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, கம்பு இடிச்சு நாங்க வந்துட்டு சோளம் இடிச்சு கம்பு இடிச்சு களி செஞ்சு திப்போம் இப்படியா சொல்றாங்க. கிழங்கு எடுத்துட்டு வந்துட்டு வேவிச்சு தின்போம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தலைமுறை இன்னும் அது செம்மையா இருந்திருக்கும், இன்னும் அது சிறப்பாக இருந்திருக்கும். ஆனா எங்க தலைமுறை, அதாவது அடியனது தலைமுறையில வந்து பாத்தீங்கன்னா இது அந்த களி உணவுலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 அகவை வரைக்கும் பார்த்திருக்கேன் உங்களுக்கு. ஆனா அதுக்கடுத்து அப்படியே மெல்ல மறைஞ்சிருச்சு. இட்லி, தோசை, பணியாரம், பொங்கல் இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வந்துச்சே தவிர அதெல்லாம் அப்படியே மெல்ல 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 மறைஞ்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உரல் உலக்கைய பாக்குறது வியப்பா பாக்குறாங்க. இங்க நம்ம நிகழ்விடங்களுக்கு எடுத்துட்டு வரோம், உரல் அடிச்சதா உலக்கையில் அடிச்சதா இன்னமும் இருக்கா இதெல்லாம் அப்படின்ட்டு இந்த தலைமுறை வந்துட்டு அது என்னன்னே தெரியாத அளவுல இருக்காங்க. குறிப்பா நம்ம வாளியில எடுத்துட்டு போவோம், வாளியில உருண்டையை வச்சு எடுத்துட்டு போவோம், அந்த வாளியை பார்த்துட்டு ஓடி வருவாங்க மக்கள். பித்தளை வாளியை பார்த்துட்டு வந்துட்டு குரலை படிக்கிறான் இல்ல உருண்டை என்னன்னு கேட்டு விலைக்கு வாங்கிட்டு போலான்னு வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம இதை வந்துட்டு அதுக்கடுத்து குரல் நிகழ்வை நம்ம நடத்துவோம். அப்போ இது எங்க இருந்து தொடங்கி இருக்குன்னா ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அறிவார்ந்த வாழ்வியலை விட்டு அறிவுக்கு சிறிதும் பொருத்தம் இல்லாத ஒரு வாழ்வியலை நோக்கி நம்ம திரும்பினது எங்கன்னா இந்த இடத்துல இருந்தா திரும்பி இருக்கோமா. ஆனா பாருங்க, இது ஒரு 2-3 தலைமுறை பட்டுட்டோம் நாம. ஒரு அறிவார்ந்த வாழ்வியலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொன்று தொட்டு வந்திருக்கு உங்களுக்கு. எத்தனையோ 1000 ஆண்டுகளா தொன்று தொட்டு வந்து கடத்தி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தி வந்தது. ஒரு 50 ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளார அதை மொத்தமும் நம்ம சீரழிச்சோம். நம்ம இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மலை வளம், நீர் வளம், மண் வளம் எல்லாத்தையும் நமக்கு எடுத்துட்டோம். நம்ம பிறர் யாரையும் சொல்லக்கூடாதுமா, நாம தான் கெடுத்துட்டோம். நான் தான் கெடுத்துட்டேன், என்னுடைய தீய ஊழல் தான் அப்படி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன், நாம தான் அப்படி பண்ணியிருந்திருக்கோம். சரி, இதோட இங்க இருந்து நம்ம இப்படியே தொடரலாமா? இங்க இருந்து சரி இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம், ஒரு கடந்த 100 ஆண்டுகள்லாம் நம்ம வந்துட்டு வாழ்ந்து பழகிட்டோம், சரி இப்படியே இருக்கலாமா அப்படின்னா உறுதியா நம்ம இதோட இப்படியே இருந்துட்டோம், இன்னைக்கு இருக்கிறது போலவே நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறோமா, இன்னைக்கு இருந்தது போல நாளைக்கு இருக்கிறோம் அப்படின்னா உறுதியாக வந்துட்டு இது எதிர்மறையா சொல்லலாமா நம்ம. ஆனா இது நமக்கு விளங்க பெற்றால் மட்டும்தான் நம்முடைய அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறையை பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்க அப்படி பார்க்க முடியாது. உறுதியா அதுதான் இன்னைக்கு சூழலாக இருக்கு. நம்ம கண் கூட பலரை பார்க்கிறோம். அவங்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது, பிறந்தா சிறப்பு குழந்தையா பிறக்குது. தப்பி பிழைச்சிட்டாங்களா, இந்த 2லயும் மாட்டிக்காம தப்பி பிழைச்சிட்டாங்களா, கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு நோயில இருந்துட்டு அதுக்கு மருந்து, மருத்துவமனை இப்படி தேடி போக வேண்டியதா இருக்கு. ஒண்ணுல தப்பிச்சா இன்னொன்னுல மாட்டிக்கிறோம், அந்த ஒண்ணுல தப்பிச்சுன்னா இன்னொன்னுல மாட்டிக்கிறோம். இன்னைக்கு இந்த வாழ்வியல் இப்ப இருக்கிற இந்த அம்மா பேச இந்த பாட்டியும் தாத்தாவும் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த ஒன்றை விளங்கி கொண்டா போதுமா. இது அப்படியே அடியனது உள்ள கிடைக்கிறது சொல்லாக அப்படியே மாறிடுச்சு.
ஆழக்குழி என்று அறியாது நாங்கள் விழுந்ததோடு அல்லாமல் நாங்கள் ஈன்றெடுத்த மக்களையும் அக்குழியில் பிடித்து தள்ளிவிட்டோம். உண்மையே சொல்றோமா, இன்னைக்கு பள்ளி கல்லூரின்னு நம்ம வந்துட்டு நம்மளோட அடுத்த தலைமுறையை நம்ம அனுப்புறோம். நான் இது வந்துட்டு வழிந்து திணிக்க கிடையாதுமா, அடியனது நிலைப்பாட்டை கருத்தை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நாம இன்னைக்கு ஒரு பெரும் குழியில இருக்கணும். பெரிய குழியை வெட்டி அந்த குழியில நம்ம தொப்புன்னு விழுந்துட்டோமா, ஆனா நம்ம குழியில இருக்குங்கிறதே நம்ம உணர கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு மயக்கம், அந்த அளவுக்கு வந்துட்டு நம்முடைய தேவைகள் நிறைய உருவாக்கிக்கிட்டோம். தேவைகள் கிடையாது, விருப்பங்களை நிறைய உருவாக்கிக்கிட்டோம். தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்காம விருப்பங்களை நிறைய உருவாக்கிக்கிட்டோம். அந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஓடுவதையே ஒரு வாழ்க்கையா மாத்திட்டோம். நம்ம விருப்பங்கள் என்ன, நம்முடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்காம விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். விரைந்து ஓடி விழுந்து உழந்துட்டு இருக்கோம். இப்ப நாம இங்க இருக்கோம், ஒரு குழியில விழுந்துட்டோம். இப்ப நம்ம தோல் மேல நம்மளோட அடுத்த தலைமுறை உட்காந்துருக்காங்க. நம்முடைய தோல் மேல அடுத்த தலைமுறை உட்காந்துருக்காங்க. நீங்க இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா, இப்ப என்ன செஞ்சா நாமும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் தப்பிக்க முடியும் அப்படிங்கறத விளங்கிக்கலாமா? இதை அடியன் சொல்ல வர அந்த கருத்தை வந்துட்டு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பெரிய குழியை வெட்டி கீழே உட்கார்ந்துருக்கோம். நாம மீண்டு வர முடியாதுன்னு நினைக்கிற அளவுல நம்ம வேற வழி இல்லை, இதுலயே இருந்துட்டு இப்படியே போயிடலாம் அப்படிங்கிற அளவுல நம்ம இப்ப வந்து உட்காந்துருக்கோம். இப்ப நம்ம பிள்ளைங்க, நம்மளோட அடுத்த தலைமுறை நம்ம தோல் மேல இருக்காங்க. நம்ம யாருன்னா நம்மளோட அடுத்த தலைமுறை யாருன்னா இது வரைக்கும் பள்ளிக்கு போகாத அறிவார்ந்த வாழ்வியல் நோக்கி போறாங்கன்னா அவங்க நம்ம தோல் மேல இல்லாம அவங்க குழியை விட்டு ஏறிட்டாங்க, மேல ஏறிட்டாங்க. இல்ல என்னுடைய பிள்ளை இன்னைக்கு வந்துட்டு பள்ளிக்கு போறான், கல்லூரிக்கு போறான், இல்லைன்னா படித்ததே கல்வி, அதற்கு கிடைத்ததே வேலைன்னு ஒரு செஞ்சிட்டு இருக்கான், படித்த படிப்பை கொண்டு ஒரு தொழிலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பொருள்னாமா, நாம குழிய வெட்டி நாம போய் நின்னது மட்டும் இல்லாம உட்கார்ந்தது மட்டும் இல்லாம நம்முடைய அடுத்த தலைமுறையும் கீழே, நீ தோல் மேல இத்தனை நாள் கிடந்தப்பா, இப்ப நீ வந்துட்டு உன்னுடைய காலில் நிக்க கொண்டுட்ட, கீழே இறங்கி நீயும் இந்த குழியில நில்லு அப்படின்னு இறக்கி விட்டு போறாங்க. இல்ல, என்னுடைய குழந்தை என் தோல் மேலதான் இருக்காங்க, இன்னும் நான் இந்த உலகியல்ல என்ன போல இந்த உலகியல் இந்த அறியாமையை வளர்க்கக்கூடிய அறியாமையில் உழந்து கொண்டிருக்கும் உலகத்துக்குள்ள நான் இன்னும் இறக்கி விடல, என் தோல்ல தான் நான் நின்றுட்டு இருக்கேன், என்னோட அடுத்த தலைமுறை என் தோல்ல தான் இருக்காங்க அப்படின்னா உறுதியாக நம்ம அடுத்து என்ன செய்யலாம்னா, இல்ல இறக்கி விட்டவங்களையும் நம்ம ஏற்றி விடலாம். நாம விழுந்துட்டோம், கீழே இறக்கி விட்டுட்டோம், அவங்களும் நம்மளை போல பல 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 துறைகள்ல வந்துட்டு வழக்கமாகி இருப்பாங்க. ஆனா நம்ம அளவுக்கு ஆழமா போயிருக்க மாட்டாங்க. ஆனா நாம அவங்கள என்ன செய்யலாம்னா, மெல்ல அதுல இருந்து விடுபட்டு வெளில வர்றதுக்கு மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா நல்லதை காட்டி நல்லதை ஊட்டி இந்த குழியில இருந்து மேல ஏற்றி வரதுக்கு முயற்சி பண்ணலாமா? இங்க பெரிய ஒரு வாய்ப்பு எதுன்னா, இன்னும் பள்ளி பக்கமோ இல்ல கல்லூரி பக்கமோ போகாம ஒரு ஓரகவை, ஈரகவை, 3 அகவை, 4 அகவைன்னு இருக்காங்க அப்படின்னா அவங்கள உறுதியா சிறப்பா நம்ம மேல தூக்கி விட்டுடலாமா? இந்த குழியில இருந்து இதை கற்பனை பண்ணா அவங்களுக்கு விளங்கும். இந்த குழியில இருந்து அழகா நம்ம மேல தூக்கி விட்டுடலாம். நம்ம கீழே இருந்துகிட்டே கூட, அதாவது இது வந்துட்டு அடியனது விருப்பம் கிடையாதுமா, விருப்பம் கிடையாது. அதாவது நாமளும் இங்க கீழேயே நிக்கணுங்கிறது அடியனது விருப்பம் கிடையாது. நாமளும் ஏறணும், முடிந்தால் உடனடியாக. எந்த ஒண்ணுமே இப்படிதான், புலைக்கொலை தவிர்த்தல இருந்து எல்லா துறை சார்ந்த நம்ம பணிகளும் வந்துட்டு முடிந்தால் உடனடியாக, இல்லைன்னா மெல்ல மெல்ல. ஆனா அடுத்த தலைமுறை முடிந்தா வந்துட்டோம், இல்லைன்னா மெல்ல பாத்துக்கலான்னு இருக்கக்கூடாது. அடுத்த தலைமுறையை வந்துட்டு உடனடியாக நம்ம தூக்கி விட்டுணும். நம்மளால முடியும், நம்மளாலதான் ஏற முடியாது. ஆனா அடுத்த தலைமுறையை நம்மளால உடனடியாக தூக்கி விட முடியும். நாம மெல்ல முடிந்தால் உடனடியாக, இல்லைன்னா மெல்ல ஏற முயற்சி செய்யலாம். அடுத்த தலைமுறையை உடனடியாக தூக்கி விட்டுடலாம். அவன் மேல ஏற்றான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அழகா கை கொடுத்து தூக்கிடுவான். இப்போ ஒண்ணும் இல்லை, எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் கடன்ல மாட்டிக்கிறேன். இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம வந்துட்டு ஒரு பணியில போயிட்டு ஒரு தொழில போய் மாட்டிக்கிட்டோம், அங்க ஒரு கடன் பெற்று இருந்திருப்போம், இல்லைன்னா அந்த பணியை நம்பி நம்ம வேற ஏதாவது ஒரு வீடோ என்னவோ கட்டியிருப்போம். நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான் இருக்கும். ஐயா அப்படிதானே ஐயா? நிஜம் ஐயா, நிஜம். நன்றி. ஏன்னா நான் ஏதோ என்னுடைய கற்பனையெல்லாம் உங்களுக்குள்ள வழிந்து திணிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. இது ஏதோ ஒரு வகையில நம்ம போயிட்டு மாட்டிக்கிட்டோம். நம்ம இந்த தலைமுறை நம்ம இன்னைக்கு பணிக்கோ தொழிலோ செய்யக்கூடிய நாம ஏதோ ஒரு இதுல போயிட்டு மாட்டி இருந்திருக்கோம். ஐயோ, இந்த வேலையை விட்டுட்டா நம்மளால வெளில வர முடியாது,
ஐயோ இந்த தொழிலை விட்டுட்டா நம்மளால வெளில வர முடியாது, மாட்டிப்போம், என்ன பண்ணுவோம், 4 பேர் கேட்டா என்ன பண்றது, ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம இது குற்றம், இதுல இருந்தா இன்னும் நம்ம நோய் உடல் நலம் குன்றுவோம், உள்ள நலம் குன்றும், ஒரு உறவுகளை வந்துட்டு உறவு நலத்தை வந்துட்டு பேண முடியாது இப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து இங்க பலர் இருக்காங்க, நாம அவங்களையும் பார்க்கிறோம். என்ன பண்றதுயா, எனக்கு தெரியுது, எனக்கு உங்களுக்கு முன்னாடியே நான் இதுல எல்லாம் பார்த்துட்டேன், ஆனா என்னால அதுல இருந்து வெளில வர முடியல, ஏன்னா இதுல போயிட்டு நான் மாட்டிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஒருத்தரும் என்ன செய்யறாருன்னா, அந்த ஒருத்தர் நானே வச்சுக்கோங்களேன், அப்படி சூழல்ல இருக்கிற நானு என்ன செஞ்சா சிறப்பா இருக்குமா தெரியுது, இந்த வாழ்வியல் பெரும் துன்பத்துக்கு உள்ளாகிடுச்சு, நம்ம போயிட்டு அதை மாட்டிக்கிட்டோங்கிறது தெரியுது. இருந்தாலும் என்னுடைய அறியாமை, என்னுடைய மயக்கம் என்ன செய்யுதுன்னா, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் அதையே ஊட்டிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. இன்னைக்கு நாம பெரும்பாலும் நாம அதுதான் செஞ்சுட்டு இருக்கோமா. இது விளங்குச்சிங்களாண்ணா? நான் சொல்றது விளங்குறீங்களா? நாம போய் அதுல மாட்டிக்கிட்டோம், தெரியுது, இதுல இருந்து மீண்டு வர முடியல, நல்லா மாட்டிக்கிட்டோம், இது அறிவார்ந்தது கிடையாது, இது அழிவுக்கு உட்படுத்துதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சிருந்து நாம என்ன செய்யறோம்னா, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் நாம் எதை கற்று இதுல போய் விழுந்தோமோ அதே உள்ளதான் நாமளும் அந்த பிள்ளைங்களை வந்துட்டு அடுத்த தலைமுறையை தள்ளிட்டு இருக்குமாண்ணா. இது உண்மைதானையா? ஆமா, இது உண்மைதானே? ஆமாங்க ஐயா. இது என்னன்னாக்கா, ஒரு பல பேருக்கு இது நாம அறியாமையிலதான் இருக்கோன்றது இன்னும் புரிஞ்சுக்கவாமே இருக்காங்க. ஐயா நான் சொல்ல வருது, தெரிஞ்சுக்கிட்டவங்களும் வந்துட்டு இதை செய்யறாங்கயா. வேற வழி இல்லாம, ஏன்னா அந்த இடத்துல நம்ம மாறி பேசுறப்போ அதுக்குள்ளேயே இருக்கிறவங்க நம்மள என்ன சொல்லிடுறாங்க, இவன் ஒரு தனித்துவமானவன், அல்லது இவன் நம்ம சமூகத்துக்கு தேவையில்லாதவன்ற மாதிரியான ஒரு முத்திரை குத்திடுறாங்க. அதுக்கு பயந்துகிட்டே பல பேர் என்ன பண்றாங்க, தெரிஞ்சாலுமே சரி ஆமாம் ஜாமின்னு சொல்லிட்டு போறவங்க தான் பல பேர் இருக்கிறாங்க. அதாவது நம்ம பல தலைமுறைகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, எது சரியான இறைமை, எது ஆன்மீகம்ங்கிறத சொல்லித்தராம கண்மூடித்தனமா சாமியை நம்பு, எடுத்து கேள்வி கேட்காத, அப்படி சொல்லியே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டாதானே அது என்னன்ற தெரிய வரும். கேள்வி கேட்காத, சொல்றதை செய்யு அப்படின்ற போனதுனாலதான் அதை திரும்ப சொல்லி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அடுத்தவங்க தலைமுறை கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தோணுனது அடுத்த தலைமுறைக்கு போயிடுச்சுன்னா அது அப்படியே வழிமுறையா வரும். இது ஏன்னு ஒருத்தர் திருப்பி கேட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்து அப்படி பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த விளக்கம் மறுபடியும் கடந்தே வந்திருக்கும். அது பண்ணாம விட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் மூட நம்பிக்கைகள், எல்லா இடங்கள்லயும் கடவுள்னா என்னன்னே தெரியாம எதையோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கேட்டாக்க நான் பக்திமான் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நாம அதுக்கு மேல பேசினோம்னாக்கா, நீ எங்க கடவுளையும் நீ ஏத்து பேசுறியா, எங்க சாமியவே நீ இப்படி சொல்லிட்டியா, நான் அப்படி பிட்டவன் இப்படி பட்டவன், எப்படியோ வருது. தேவையற்ற அந்த விவாதங்கள் தவிர்க்கிறதுக்கு துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்ற மாதிரிதான். சரி, உன்னுடைய புரிதல் அப்படி இருக்கிறப்ப என்னுடைய புரிதல் சரியா இருக்கும், நான் என்னுடைய இதுக்கு புரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி நான் இறையை நம்பிட்டு போறேன்ற மாதிரி போய்க்கிறோம். அதுதான் இப்ப நடக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம். ஏத்துக்கிறவங்க கண்டிப்பா அதை ஏத்துக்குவாங்க. அது கொஞ்சம் காலம் ஆகும், உடனே அது ஆகுமான்றது தெரியல. ஏன்னா இப்பப்ப அதனுடைய அந்த புரிதல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. சரியான இறைமையை நோக்கி நம்ம தமிழ் சமூகம் மறுபடியும் திரும்புங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உறுதியாக திரும்புங்க. ஆமாங்க ஐயா. கேள்வி எழுந்தாதான் ஞானமே பிறக்கும். நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் எதுக்கு பண்றாங்க நம்ம அப்பப்ப தெரிஞ்சுக்கணும். நீங்க ஐயா சொன்னீங்க, ரொம்ப 100% கரெக்டான விஷயம் ஐயா. அது சிறப்பா சொன்னீங்க. நாம உறுதியா நம்மளால உதவி செய்ய முடியுமா? நம்மளால இந்த குழியில இருந்து நம்ம கையை ஊன்றி ஏற முடியலனாலும் தோல் மேல சுமந்துட்டு இருக்கிற குழந்தைகளை அழகா தூக்கி விட்டுற முடியும். இது நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா நல்லா விளங்கும். நம்மளுடைய அடுத்த தலைமுறை நம்ம தூக்கி விட்டுற முடியும். அவங்க கை பிடிச்சு நம்மளை தூக்கிப்பாங்கம்மா, நம்மளை தூக்கி விட்டுருவாங்க, நாம அவங்களை தூக்கி விடணும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, உறுதியாக இந்த நிலைப்பாடு மாறிடுமா. நம்ம இப்ப இது எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னா, சென்ற கிழமை சுற்று நிகழ்வுகள் சொன்னேன் உங்களுக்கு, நாம் பேரழிவை நோக்கி ஓடிட்டு இருக்கோமா. நம்ம பெரும் வருத்தத்துக்குள்ளாக இருக்கு. நம்மளுடைய நிலைப்பாடு பெரும் வருத்தத்துக்குள்ளாக இருக்கு. குறிப்பா நாம கூட தப்பி பிழைச்சிடலாம். நாம கூட, அதாவது நான் தப்பி பிழைப்பானு தெரியாம, அதாவது என்னுடைய தாய் தந்தையர் அகவையில் இருக்கவங்க தப்பி பிழைச்சிடலாம். ஆனா நம்ம தலைமுறையோ இல்லைன்னா நமக்கு அடுத்த நம்ம தலைமுறை ஓரளவுக்கு அடி வாங்கிடும். அந்த நிலைப்பாட்டுலதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா அடுத்த தலைமுறை அவங்களுக்கு உண்மை இன்பம்னா என்னன்னே தெரியாதுமா. உண்மை இன்பம்னா என்னன்னே தெரியாம பெரும் துன்பத்தை இன்பம்னு நினைச்சிட்டு வாழக்கூடிய ஒரு சூழலாயிடும். இதுக்கு நான் இப்படி ஒரு ஓமை சொல்லுவோமா, எப்படி இது இறைவன், இதுவும் ஓமையாக இறைவன் எனக்கு கொடுத்த ஒண்ணு கருத்து. இது 3 பேர் இருக்கோம். நம்ம 3 பேர்ல எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நோய்,
இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய உடல் நலம் கொண்டிருக்காரு, நானும் உடல் நலம் கொண்டிருக்கேன். அவருக்கு வந்துட்டு எளிதாக மருந்து கிடைச்சிருது. அவருடைய உடல்நல குறைபாட்டுக்கு மிக எளிதாக மருந்து கிடைச்சிருது. என்னுடைய உடல்நல குறைபாட்டுக்கு அவ்வளவு எளிதா எனக்கு மருந்தே கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கடினம். உடல்நல குறைபாட்டுக்கு மிக எளிதாக மருந்தை பெற்றுக்கொண்டவர் நான் இன்பமா வாழ்றேங்கிறாரு. உடல்நல குறைபாட்டிற்கு மிக கடினமாக அவ்வளவு எளிதில் எனக்கு மருந்து எனக்கு கிடைக்கல. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு என்னோட வாழ்க்கையே துன்பமா இருக்குங்கிறேன். உண்மையில இதுல எது இன்பமா எது துன்பமா? உண்மையில எது துன்பம், உண்மையில எது இன்பம் அப்படின்னா, இங்க இன்பமே கிடையாது. தனக்கு உடல்நல குறைபாடு, அந்த குறைபாட்டுக்கு மிக எளிதாக மருந்து கிடைக்குதுங்கிறத வந்துட்டு இன்பம்னு சொல்லிட்டு இருக்கோம் நாம. இன்னொரு வகையில எனக்கு மருந்து எவ்வளவு எளிதா கிடைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் எனக்கு என்னுடைய உடல்நல குறைபாட்டுக்கு தேவையான மருந்தை போராடிதான் பெற வேண்டியது இருக்கு. இப்ப இந்த வேலை மருந்து எடுத்துக்கணும்னா எனக்கு 2 நாள் கழிச்சுதான் கிடைக்குது. அது வரைக்கும் நான் அந்த வழியில நான் துன்புடுறேன் அப்படிங்கிற நானு துன்பம்னு சொல்றேன் உங்களுக்கு. ஆனா 3ஆவதா ஒருத்தன் இருக்கான். 3ஆவதா நீங்க எல்லாம் இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நோய் இல்லாம உடல் நலத்துடன் இருக்கீங்க. அப்போ உண்மை இன்பம் எதுன்னா, உடல் நலத்துடன் இருப்பதுதான் உண்மை இன்பம். ஆனா நோய்க்கு மருந்து எளிதா கிடைக்கிறத இன்பம்ன்றும், நோய்க்கு அவ்வளவு எளிதாக மருந்து கிடைக்காதத துன்பம்னு நினைக்கிற நிலைப்பாட்டுல நம்முடைய அத்துணை பேருடைய வாழ்க்கையும் இருக்குமா? இது எந்த அளவுக்கு விளங்குறது போல சொன்னேன்னு எனக்கு தெரியலமா. விளங்கி இருந்தா சொல்லுங்க, இல்ல ஏதாவது ஐயம் இருந்தா சொல்லுங்க, நான் மேலும் விளக்கம் கொடுக்க பாக்குறேன். ஐயா அது விளங்கிதுங்க ஐயா. வாழ்க்கை இன்பம் போலதான் இருக்கும். ஆனா ஃபைனல் துன்பம்ன்றதுதான் முடிவுல நிக்குது. நம்ம இறைவனுடைய அனுகிரகத்தோட போனா அது இன்பம், அவரை தவிர்த்து நம்ம வாழ்ந்தா அது துன்பமா நமக்கு தெரியல. இப்ப இந்த இடத்துல நான் இறைவனை சார்ந்தே சொல்லல உங்களுக்கு. நம்முடைய உலகியல் வாழ்க்கை, இம்மை வாழ்க்கை சொல்றோம். அருமை வாழ்க்கை இல்லைன்னா அந்த இறை நம்பிக்கைங்கிறதெல்லாம் இரண்டாவது வச்சுக்கலாம். இப்போ நம்முடைய சொல்லுங்க. இல்லையா, எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த உலகத்துல இன்பம் துன்பம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லவே இல்லை. நம்மளோட மனநிலை பொறுத்துதான் எல்லாமே. நம்ம அதை ஏத்துக்கிறத பொறுத்துதான். இப்போ நமக்கு மருந்து கிடைச்சிருச்சு. இதெல்லாமே இன்பமும் துன்பமும் உள்ளானே அந்த நிலைப்பாடு கிடையாது உங்களுக்கு. அதை பத்தி நம்ம இங்க பேசவே இல்லை. நாம இப்ப நம்மளுடைய உணவு முறை, நமக்கு எந்த சொல்லுங்களேன், நம்ம உள்ள நிறைவுடன் இருக்கமா? நாம ஒரு நிறைவுல இருக்கோம். இப்ப நடைமுறையில உலகம் போற போக்குலதான் நான் போறேன், ஆனா எனக்கு நிறைவு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, இல்ல நான் சொல்றேன் அப்படின்னா அது உண்மை நிறைவு கிடையாது. அததான் உங்களுக்கு விளக்கத்துக்கு வந்தேன். எனக்கு நோய்க்கான மருந்து எளிதாக கிடைச்சிருது, அதனால நான் நிறைவா இருக்கேன்னு சொல்றேன் உங்களுக்கு. இன்னொருத்தர் நோய்க்கான மருந்து எளிதாக கிடைக்கல, அவரு எனக்கு நிறைவே இல்லைங்கிறாரு. நம்முடைய நிறைவு இப்படிதான் இருக்கு. நிறைவற்ற தன்மைங்கிறது, நோய்க்கு மருந்து கிடைச்சா நிறைவு, நோய்க்கு மருந்து கிடைக்கணும்னா நிறைவு இல்லைங்க. ஆனால் உண்மை நிறைவு எதுன்னா, உடல் நலத்துடன் இருப்பதுதான் உண்மை நிறைவு. உண்மை நிறைவு, உண்மை இன்பம் எதுன்னா, நான் உடல் நலத்துடன் இருக்கேன், இதுதான் உண்மையான நிறைவு. ஆனா நம்ம எப்படி நாமளும் எதை நாம எதை கற்பிச்சுட்டு இருக்கோம்னா, கடத்திட்டு இருக்கோம்னா, நோய்க்கு மருந்து கிடைச்சிருச்சாப்பா நீ சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்க, நோய்க்கு மருந்து கிடைக்கலையா நீ துன்பமா இருக்க, உனக்கு துன்பமா, உன்னோட வாழ்க்கை துன்பமாயிடுச்சு. ஆமா, இது ஒரு நுணுக்கமான இடம். நீங்க இதை விளங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம இன்னைக்கே இது எப்படின்னா நம்ம மெல்ல மாத்திக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. மெல்ல அவங்களுக்கு உதவி செய்யறாங்கிற நிலைப்பாட்டுல நாம இல்ல, அதெல்லாம் எப்பயோ தாண்டியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னவே தாண்டிட்டோம். எப்ப பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு மண்ணுல நஞ்ச கொட்டணுமோ அப்பயே நம்ம தொடங்கிட்டோம். அப்பயே எல்லாம் மாறிடுச்சு. இப்ப உண்பது அனைத்தும் நஞ்சு, அருந்துவது அனைத்தும் நஞ்சு, உள்ளிழுப்பது அனைத்தும் நஞ்சுங்கிற நிலைப்பாட்டுல வந்துடுச்சு. சரி, நாம இப்ப இத்தனை காலம் இருந்துட்டோம். நம்முடைய அடுத்த தலைமுறை உறுதியாக நாம உள்ளம் வைத்தோம் அப்படின்னா, நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு உறுதியாக ஒரு அறிவார்ந்த வாழ்வியலை கற்பிக்க முடியுமா? அறிவார்ந்த வாழ்வியலை நோக்கி அவங்கள திருப்ப முடியும். அவங்கள திருப்பி அவங்கள மேல ஏற்றி விட்டு அவங்க கையை பிடிச்சி அவங்க கை கொடுப்பாங்க, நம்ம ஏறிக்கலாம், தப்பிச்சுக்கலாம். அதற்கு அடுத்த தலைமுறை உறுதியாக இந்த நிலைப்பாட்டுல இருக்க மாட்டாங்க. நம்மளோட பேரம்பேத்தி எல்லாம்
ஒரு ஒரு நல்ல தூய தமிழ்ல பேர் வச்சிருந்திருப்பான். செங்கதிரோன் இருப்பான், இறை அருளாளன் இருப்பான், அன்பருள் அறிவன் இருப்பான். நம்மோட பேர் பாருங்க, சுரேஷ், ரமேஷ், நரேஷ், மகேஷ் இப்படி இருக்குமா. ஆனா நம்மளுடைய பேரம் பேத்தி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு பேர் பாருங்க 2 எழுத்து 3 எழுத்தோட முடியுச்சு. ஆனா நம்முடைய பேரம் பேத்தியோட நம்ம இவங்களை இந்த பசங்களை அடுத்த தலைமுறை நாம தூக்கி விட்டுட்டோம்னா நம்மளுடைய பேரம் பேத்திங்க பெயர்ல இருந்தே சிறப்பா இருப்பாங்கம்மா. பெயர்ல இருந்தே அவங்களுக்கு அறிவார்ந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமான்ட்டு கண்ணதாசன் ஐயா ஒரு பாடல கேட்கிறாங்க. அவங்களுடைய பெயர் தூய தமிழ் சொல்லாக இருக்கும், செறிந்த பொருளை உடையதாக இருக்கும், 2-3 சொற்களால் ஆனதாக இருக்கும். இறை அருளாளன், அன்பருள் அறிவன், அன்பருள் அறிவன், நெடுநல்வாளி, நம்பினல் வாழ்வன், இது போன்ற அவங்க பெயர்ல இருந்தே தொடங்கும் அவங்களுடைய அறிவார்ந்த வாழ்வியல். நம்மளுடைய பேரம் பேத்தி பிறந்து அவங்களுக்கு சூட்டப்படக்கூடிய முதல் நிகழ்வுல இருந்தே அறிவார்ந்த ஒன்றா மாறுமா. நம்ம இப்ப நாம ஒரு சிறிய முயற்சி எடுத்தோம்னா போதும். நம்ம உலகத்துக்காக உலகம் போற போக்குல ஓடிட்டே இருக்கட்டும். இனியாவது வந்துட்டு இந்த இடத்துல ஒண்ணு சொல்லலாம். இந்த இடத்துல நாங்க இப்படி போக்குள்ள எங்களை பெரும்பாலும் மக்கள் வந்துட்டு கேட்டது என்னன்னாமா, உலகத்தோட ஒத்து வாழுதுன்னு ஒரு பழமொழி வருங்களே, தெரிஞ்சா சொல்லுங்களேன். சிறப்புமா. உலகத்தோட ஒத்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த உலகத்தோடமா? ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இல்லைன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 199 விழுக்காடு அறிவார்ந்த வாழ்வியல் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. உலகம் அப்படி போயிட்டு இருந்தது. அந்த மீதி இருக்கிற 1 விழுக்காடு என்ன செய்யணும்னா அவன் ஊரோட உலகத்தோட ஒத்து வாழணும். அன்னைக்கு அது சரி, அன்னைக்கு அது முறை, அன்னைக்கு அது அறம். ஆனா சரிம்மா சரி. அன்னைக்கு வந்துட்டு 199 விழுக்காடு அறிவார்ந்த பெருமக்கள் இருந்தாங்க. அவங்க செய்த ஒவ்வொரு செயலும் வந்துட்டு தொன்று தொட்டு மெல்ல 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 ஒவ்வொரு துறை சார்ந்தும், உணவாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, நாம் உணவுகளை வந்துட்டு அடுமனையில பண்படுத்தக்கூடிய கலன்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஒவ்வொரு துறை சார்ந்து உடுத்தும் உடையில சரி, உறங்கும் இடத்துல சரி, உண்ணும் உணவுல சரி, அடிப்படையானதுல இருந்து தேவைக்கான அத்துணை துறைகள் சார்ந்த தேவைக்கான அத்துணை துறைகள்லையும் எல்லையை தொட்டவனாக இருந்தான் நம்மளுடைய முன்னோர். அதனால அவனை ஒட்டி அவனால போகணும், ஊரோட ஒத்து வாழ்றா, நீங்கடா தனியா போற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுமா. 199 விழுக்காடு அறியாமையை கல்வியாக பெற்று, அந்த பெற்றதே கல்வின்னு, அந்த கல்வியினால் கிடைத்த, அந்த கல்விக்காக கிடைத்த வேலை, அந்த கல்வியினால் பெற்ற அறிவை கொண்டு செய்யும் தொழில்ங்கிறது ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம உலகத்தோட ஒத்து வாழணும்னு நம்ம அப்படி போனோம்னா நாம போய் இப்ப என்ன வச்சு சொல்லணுமா, இப்ப நான் அந்த அறியாமையில உழன்று நான் ஓடிட்டு இருக்கேன். என் பின்னாடி உலகம் வருது, இந்த உலகத்தோட நம்ம போலான்னு என் பின்னாடி ஒருத்தர் வரான்னா நான் போய் பொத்துன்னு பெருங்குடியில விழுவேன், எனக்கு பின்னாடி வரவங்க பெருங்குடியில விழுவாங்க. அதனால இன்னைக்கு உலகம் எதுன்னா அறிவார்ந்தவர் தான். இந்த இடத்துல நம்ம எதை எடுத்துக்கணும்னா, அறிவார்ந்த வாழ்வியலை யாரு மேற்கொண்டிருக்காங்களோ அவங்கதான் உலகம். அந்த உலகத்தோட நாம ஒத்து வாழ்வோம். விளங்குச்சிங்களாமா? அறிவார்ந்த வாழ்வியலை யாரெல்லாம் மேற்கொண்டு இருக்காங்களோ அது 1 விழுக்காடாக இருந்தாலும் சரி, ஒருவனாக இருந்தாலும் சரி, அவன் தான் உலகம். அந்த ஒரு குழுதான் அந்த அறிவார்ந்த வாழ்வியலை மேற்கொண்ட அவங்கதான் உலகமே தவிர, அறியாமையை வந்துட்டு அறிவாக பெற்று அதன் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறவங்க உலகம் கிடையாது. அப்ப நாம யார் பின்னாடி போகணும் அப்படின்னா, இந்த அறிவார்ந்த வாழ்வியலை ஓரளவுக்கு விளங்கிக்கிட்டு அதுல முயற்சி எடுத்துட்டு பின்னாடி போனா நாம தப்பிச்சுக்கலாம். இல்ல நாமும் அப்படி ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி நாம ஒரு பணியை முன்னெடுத்தா தப்பிச்சுக்கலாம். நம்முடைய அடுத்த தலைமுறையை நம் பின்னாடி அழைச்சு நாம எது உண்மை, எது அறிவு, எது வந்து நிறைவை கொடுக்கும், உண்மை இன்பத்தை கொடுக்கும், உண்மை நிறைவை கொடுக்குங்கிறத விளங்கிக்கிட்டு நாம அந்த வழியில போனோம்னா இந்த உலகம், பெரிய உலகம் சொல்லக்கூடிய ஒண்ணு மெல்ல 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 வருவாங்க. அப்படிதான் வந்துருவோம். நமக்கு முன்னாடி எவ்வளோ நம்மாழ்வார் தொடங்கி அவ்வளோ பேர் வந்துட்டு இயற்கையை நோக்கி திருப்பி அவங்களாம் அவ்வளோ களப்பணி செஞ்சிருக்காங்க. நம்மளா செலவு இல்லை, செலவு கிடையாது. சும்மா இப்பதான் ஒரு அடி எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களாம் அவ்வளோ களப்பணி களத்துல இறங்கி அவ்வளோ இந்த இணையம், இந்த
அலைபேசி எல்லாம் இல்லாத காலத்திலேயே ஒவ்வொரு ஊரா நாம கேள்விப்படுறோமா, அவரு நடந்தே போவாருமா. ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு ஊரா நடந்து போயிட்டு இயற்கைக்கு மாறுங்க, இயற்கைக்கு மாறுங்க, இயற்கைக்கு மாறுங்கன்னு பேசியிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் அவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காங்கம்மா. அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் வந்து அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையை வந்துட்டு பள்ளிதான் கல்வி கொடுக்குங்கிறதெல்லாம் அதெல்லாம் உடைச்சு, இல்ல நம் வாழ்வியல்ல கல்வி இருக்கு, நம் வாழ்க்கையில கல்வி இருக்குங்கிறத உணர்ந்து அப்படி வாழ்ந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு உலகத்துல 99 விழுக்காடு அறியாமையை கல்வியாக பெற்று விரைந்து ஓடி விழுந்து உழல்வதை வாழ்க்கையாக கொண்டிருந்தாலும் 1 விழுக்காடுக்கும் குறைவானவர் வந்து பாத்தீங்கன்னா அறிவார்ந்த வாழ்வியலை நோக்கி திரும்பி சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இந்த விதைப்பது நஞ்சாயின் விளைவது கேடையாம், விதைப்பது நஞ்சாயின் எதை சொல்ல வருது அப்படின்னா இந்த ஒன்னதான் சொல்ல வருதுமா. இந்த பாட்டனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இததான் சொல்றாங்க. நாங்க வந்துட்டு தெரியாம அறிவார்ந்த நாங்க வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை எங்களுக்கு என்னுடைய அப்பா அம்மா வாழ்ந்தது ஆகச்சிறந்த அறிவார்ந்த வாழ்வியல்னு தெரிஞ்சிக்காம புதுசா ஒண்ணு இருக்கே, வெள்ளையன் படையெடுத்து வந்தான், முகலாயன் படையெடுத்து வந்தாங்க, அவங்க காட்டியது அவங்க உடுத்தி இருந்த உடையும் அவங்க வெண்ணிற தோளும் வந்துட்டு எங்களுக்கு புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க அது பின்னாடி போனோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் பெற்றெடுத்த மக்களுக்கும் அதையே கற்பிச்சுட்டோம். அங்க போய் வெளிநாடுக்கு போனாதான் வாழ்க்கை, இங்க உழவுங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு மண்ணுலயும் சேத்துலயும் எதுக்கு இருக்கணும், அவனை மாதிரி பாத்தியா மின்விசிறிக்கு கீழே உட்காந்துருக்கான், சும்மா கையெழுத்து போடுறான், சிறப்பா வாழ்றான் அப்படிங்கறது புதுசா ஒண்ணு வந்துட்டு பார்த்துட்டு எங்களுடைய அடுத்த தலைமுறையை நாங்க ஈண்டெடுத்த மக்களுக்கு முளைப்பாலில் இருந்தே நஞ்சை வந்துட்டு அறியாமைகளை வந்துட்டு ஊட்டி ஊட்டி வளர்த்தோம். இது எங்களுக்கு தெரியாது, ஆழக்குழியன்னு அப்ப தெரியாது. நாங்க விழுந்ததோடு இல்லாம எங்க பிள்ளைங்களை பிடிச்சு தள்ளி விட்டோம், அறிந்தும் அறியாமலும் அக்குழியில வந்துட்டு பிடிச்சு தள்ளி விட்டோம். இந்த தலைமுறை அதாவது என்னுடைய பேரம்பேத்தி ஆகிய வளரிளம் தலைமுறை தாங்களாவது நம் முன்னோர் கொண்டிருந்த அந்த அறிவார்ந்த வாழ்வியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்பிக்க முடியுமா, நாங்க நின்னு உங்களுக்கு காட்ட முடியுமா, அதை கடத்த முடியுமானா எங்களுக்கு தெரியாது. நீங்களாவது முயன்று அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கைய வாழ்ந்து உய்வதற்கு முயற்சி செய்யுங்க. உடைமைகளை விடுத்து நாங்க இத்தனை காலம் நாங்க வந்துட்டு உறவுன்னா என்னன்னு தெரியாம உடைமைக்காக செல்வத்துக்காக ஓடிக்கிட்டே இருந்தோம். சேர்த்து வைத்த செல்வத்தை யாருக்கும் எடுத்து கொடுக்க கிடையாது. நீங்களாவது உடைமைகளை விடுத்து உறவுகளை பேணுங்க, விட்டுற வேணாம். அதெல்லாம் தாண்டி முதல்ல உயிரிழக்கத்தை ஊட்டி வளருங்க. நாங்க உங்களுக்கு முளைப்பாலிலிருந்தே இறைச்சியை வந்துட்டு இன்னொரு உயிரை கொன்று தின்பதை வந்துட்டு விதைச்சிட்டோம். ஆனா உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்களும் உயிரிழக்கத்தை உண்டு வளர்ந்து ஊட்டி வளர்க்கணும். அதை எப்படி சொல்றாங்கம்மா, இதுக்கு எல்லாத்துக்கும் இறுதியாக என்ன சொல்றாங்க, இறுதியாக ஒன்றே ஒன்று, நஞ்சு எது வேண்டும் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறாங்க. அழகான ஒரு வழி இருக்கு. நாங்க அதை வள்ளுவத்தை வந்துட்டு வெறும் மதிப்பெண்ணுக்காக படிச்சோமே தவிர மதிப்பை உயர்த்துவதற்காக படிக்கல. நீங்க வந்துட்டு அறிவு எது நஞ்சு எதுன்னு, நீங்க அமுதம் எது நஞ்சு எதுன்னு எங்கேயும் தேடி ஓடி அலைய வேணாம். ஒருத்தன் இருக்கா நமக்கு, அவன் நஞ்சு எதுவென்றும் அமுது எதுவென்றும் அறிந்து உய்ய எங்கும் தேடி அடையாதில் உள்ளங்கை நெல்லிக்கனி என வள்ளுவம் உண்டு நமக்கு. வள்ளுவத்தை நடுநிறுத்தி வள்ளுவத்தை நம்ம வந்துட்டு நம் வாழ்வியலாக கொண்டுட்டோம், அறநூல்கள் நாம் கடைபிடிக்கும் அறமாக கொண்டுட்டோம் அப்படின்னா வள்ளுவத்தை நடுநிறுத்தி வாழ்வை தொடங்குவீராக, தங்களது வாழ்வு உண்மையில் சிறக்கும் இப்படின்னு நம்மளோட பாட்டனும் வந்துட்டு நமக்கு அறிவுரை சொல்றாங்க. நாம் விழுந்திருந்தாலும் நமக்கு அவங்க சொன்னதா எடுத்துக்கிட்டு நாம மெல்ல ஏற முடிந்தால் உடனடியாக ஏற முயற்சி பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா மெல்ல ஏற முயற்சி பண்ணலாம். நம்முடைய அடுத்த தலைமுறை நம் தோல் மேல நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நம் தோல் மேலும் நம் கரங்களிலும் பிடிச்சு வச்சிருக்கோமா. அவங்கள விட்டு நீங்க மேல ஏற முயற்சி செய்யுங்க. முடியலன்னா நான் தூக்கி விட முயற்சி பண்றேன், இல்லைன்னா என் தோல் மேலதான் இருக்கீங்களா அப்படியே மேல ஏறுங்கன்னு ஏற்றி விட்டுட்டு அவங்க ஏறி நின்று நமக்கு கை கொடுத்தா நம்ம எளிதா ஏறிடலாமா. நன்றிமா. நன்றியா. அடுத்த நிகழ்வுல நான் இது வந்துட்டு சுருங்க முடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஒரு தலைப்பை எடுத்துட்டு பேசினேன்னா, அடுத்த நிகழ்வுல நிறைய இருக்கு. நான் எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியல. ஏன்னா 12 ஆண்டுகள்ல ஒவ்வொரு படியா ஏற்றி பொத்துன்னு விழுந்து திரும்ப பல படி ஏறி திரும்ப பொத்துன்னு விழுந்து ஏறினதுக்கு ஒரு பாட்டு, இறங்கினதுக்கு ஒரு பாட்டு,
அடுத்து இங்க இருந்து இங்க போறோம்னு சொன்னதுக்கு ஒரு பாட்டு, அங்க இருந்து அங்க போவோம்னு சொல்றதுக்கு ஒரு பாட்டுட்டு நிறைய இருக்குமா. நான் எதை விடுறது எதை சொல்றதுன்னு தெரியல. ஆனா அந்த நொடி இப்ப வந்து உட்கார்ந்த பிறகு இதை பேச வச்சாரு பெருமான். அடுத்த நிகழ்வு வந்துட்டு இன்னும் செம்மையான கருத்துக்கள். குறிப்பா நான் தலைப்புகள் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க அதுல எதை விரும்புறீங்களோ நீங்க அடுத்த முறை சொல்லுங்கம்மா. நான் அது எழுத்துருவாகவும் எழுதிட்டு நான் ஐயாக்கும் பிரேமாமாக்கும் அனுப்பி தரேன். நீங்க எதை விரும்புறீங்களோ அந்த தலைப்புல வந்துட்டு பேசலாமா. ஏன்னா அவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு தலைப்புக்குள்ளாரையும் இது சார்ந்து இருக்கும். உங்களுக்கு தமிழ் மொழியோட சிறப்பு இருக்கு, தமிழ் மரபு வாழ்வியலினுடைய சிறப்பு இருக்கும், தமிழர் மெய்யியல் குறித்த கருத்துக்கள் இருக்கும் உங்களுக்கு. இது எந்த ஒண்ணு சொன்னாலும் அந்த ஒண்ணு சொற்சுவையும் பொருட்சுவையும் கருத்து ஆழமிக்க செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கும். நான் இந்த முறை இன்னைக்கு நிறைய செய்திகள் சொல்லணும்னு இருந்தேமா. உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணும்னு இருந்தேன். இது வந்துட்டு என்ன வந்துட்டு தவறா எடுத்துக்க வேணாம், குற்றமாவும் எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது எவ்வளவு தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை இந்த விண்ணப்பமாவும் எடுத்துக்கோங்க, வேண்டுகோளாம எடுத்துக்கோங்க. அடியனது வந்துட்டு ஒரு இந்த 2 எடுத்துக்கோங்கம்மா, வேற இதாவும் எடுத்துக்க வேணாம். இது தாழ்மையான கருத்து. இது வந்துட்டு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியா சொன்னா ஆனந்தையா அறிமுகமான பக்கத்துல வந்துட்டு நான் இது பல அடியார்கள்கிட்ட அழைத்து பேசியிருக்கேன். உங்களுக்கு குறிப்பா நம்மளுடைய எழுத்து பணிகளை பார்த்துட்டு பேசினேன். ஓரளவுக்கு இதை உணர்ந்து அடியனுடன் அடியனை ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, ஒரு பிள்ளையா, இந்த வகையில உறவா கொண்டவங்கெல்லாம் வந்துட்டு பேசுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் தாழ்மையுடன் கேட்டுப்போமா. என்னன்னா இப்ப நம்ம நெருக்கடி என்னன்னா, இப்ப நமக்கு வந்துட்டு நம் பிள்ளைகள் வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, நம் சொல்லுக்கு கட்டுப்படல. இதுக்கடுத்து எனக்கு புரியுது, என்னால அவங்கள தூக்கி விட முடியும். ஆனா அவன் ஏறணுமே, அவன் இறங்க மாட்டேன்னு என் தோல்லே நின்னானா, இல்ல ஏற மாட்டேன்னு என் கையை பிடிச்சிட்டே நின்னானா, இல்ல என் கையை விட்டுட்டு அவன் இன்னும் கொஞ்சம் கூலியில இறங்கிட்டான், அவனை மீட்டெடுக்கிறதுக்கு சூழல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் தானே உங்களுக்கு. அப்படி இருந்தா அப்படி விட்டுற முடியுமா? இல்ல, நாமளும் மெல்ல ஏற முயற்சி பண்ணலாம், முடிந்தால் உடனடியாக, இல்லைன்னா மெல்ல நம்ம கீழே நம்ம கையை விட்டு நழுவி போன அடுத்த தலைமுறையும் வந்துட்டு மெல்ல மெல்ல விரைவா ஏற்றுவதற்கு முயற்சி செய்யலாம், இல்லைன்னா மெல்ல ஏற்றுவதற்கு முயற்சி செய்யலாமா. இல்ல முடியல, அதுவும் முடியல அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஒரு எண்ணம் வந்ததுமா எனக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம முன்னெடுத்திருக்கிற பணிகள் அத்துணையுமே, இதற்கடுத்து முன்னெடுக்கக்கூடிய பணிகள் அத்துணையுமே அடியேன் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை மாதிரி. அவகிட்ட பேசினது, அவகிட்ட ஒரு 12-13 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிய ஒவ்வொன்றும் இன்னைக்கு வந்துட்டு அவ இல்லாம செயலா நடந்துட்டு இருக்குமா, இறைவன் நடத்திட்டு இருக்கான். அப்போ தோணும், இறைவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ் பெயர் மாற்றம், தூய தமிழ். சரி, நமக்கு இன்னும் இல்லற வாழ்க்கை இறைவன் அவன், ஏன்னா அது அவனா அமைச்சு கொடுக்குறேன்ட்டான். நீ ஒன்ன உயர்த்திக்கோ, நீ தகுதி அவளோடு இணைந்து வாழ்வதற்கான தகுதி உனக்கு, நீ தகுதியை எய்த பெறும் போது இல்லற வாழ்க்கை உனக்கு தொடங்கிரும் அப்படின்னு ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமான் உணர்த்தி அதுக்கும் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதனாலேயே இன்னும் நான் அவளை தேடி போலாமா, அவளை பார்த்து பேசி 12-13 ஆண்டுகளுக்கு மேலாச்சு அவளை பார்த்து பேசி. நிறைய இதுக்கு பின்னாடி நிறைய திருவிளையாடல் இருக்கு, உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும். எனக்கு அது அடி பெரிய அடி. ஆனா அது எப்படிலாம் நகர்த்தி கொண்டு வந்தாருன்னு சொல்லக்குள்ள அது அவ்வளவு சுவையா இருக்கும். இறைவன் இப்படியும் ஒண்ணு செய்வானா, இப்பயும் ஒண்ணு செய்வானா அப்படிங்கிறது மாதிரி ஒரு பெரும் வியப்புக்குள்ள அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, குறிப்பா இந்த பெயர் மாற்றத்துக்காக பேசுவோமா, தொண்டை தண்ணி வட்ட பேசுவேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் என்ன பேச வைப்பார். 1/2 மணி நேரம் இதுக்காக நிறைய பேச மாட்டேன். பெயர் மாற்றம், பெயர் சூட்டலுக்காக மட்டுமே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க, கடைசியா எல்லாம் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா சொன்னாங்க, விண்ணியலும் எண்ணியலும் பார்த்து இந்த 4 எழுத்துக்குள்ளதான் வைக்கணும்ட்டாங்க, வேற வழி இல்லையா, நாங்க அப்படி வச்சுட்டோம் அப்படிமா. அப்போ ஒரு சின்ன ஒரு வருத்தம் உண்டாங்க இல்ல. வீட்டுல தம்பிக்கு 2 பெண் குழந்தைங்க. அவங்களுக்கு பெயர் சூட்டணும், நல்ல தமிழ் சொல், பெரிய பெயரா வைக்கணும், நம்ம ஊருக்கெல்லாம் நம்ம பேசணும், நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லலாம்னு சொல்லக்குள்ள அதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. என்னுடைய தீய ஊழ் வந்துட்டு பாத்தீங்கன்னா முயற்சி தான் எடுக்க முடிஞ்சதே தவிர அவங்களுக்கு அந்த பெயரை சூட்டி அதை சொல்லி என்னால ஒரு மகிழ்வை அடைய முடியலமா. அப்போ தோணுச்சு,
அப்ப அந்த பொழுதெல்லாம் தோணும், எனக்கும் விரைவில் இந்த இல்லறத்தை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துட்றா, இவங்க கிட்ட நம்ம போயிட்டு சொல்லி அதுக்கடுத்து கடைசியில இல்லைன்னு போக்குள்ள நான் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிறேன், பெரிய பெரிய பேரா வந்துட்டு சூட்டுறேன், பள்ளிக்கெல்லாம் அனுப்ப கிடையாது, முழுக்க அவனை தொண்டு பணியிலேயே நான் வளர்க்கிடுறேன் அப்படின்லாம் அப்போ அது தோணுமா, அப்படி போகும். ஆனா அதுவும் அவனா சேர்த்து வைக்கணுமா, வேற வழி இல்லையா, நாமளும் தேடி பெற முடியாது. அவனா வந்துட்டு ஒண்ணு சொல்லிட்டான், அவன் சொன்னதை செய்வான், அதுக்காக காத்திருக்கோம் நாம. சரி வேற என்ன அப்படின்னு இருக்கிறப்போ இதை பத்தி சும்மா அவர்கிட்ட பேசுவேன் நான். அப்போ ஒரு கருத்து கொடுத்தாரு, நமக்கு அப்பதான் இதை செஞ்சோமா, அப்பதான் இதை செஞ்சேன், இதுதான் உங்ககிட்டயும் நான் விண்ணப்பமா வச்சுக்கிறேன், நான் சுருங்க சொல்ல பாக்குறேன். உங்கள வாய்ப்பு இருந்தது, நம்ம இது தவறா இருந்தா அடியனை பொறுத்தாட்டணும். ஆனா நோக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நோக்கம். என்ன நோக்கம்னா, திரும்பவும் சொல்லிடுறேன், நம்மள மாத்திக்க முடியல, நாம் இன்று பெற்றெடுத்து வளர்த்திருக்கக்கூடிய பிள்ளைகளை மாற்ற முடியல அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. இது ஒரு தாழ்மையான விண்ணப்பமா வச்சுக்கிறேன். திரும்பவும் சொல்றோமா, நம்ம உடனே மாத்திக்க முடியாது, சூழல் அப்படி இருக்கு. நம் பிள்ளைகளையும் அப்படியே நம்ம அதுலயே வளர்த்தெடுத்துட்டோம், அவங்களும் மாத்திக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அப்படின்ட்டு இருக்கிற பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறோம் நாம. அப்படி இருந்தும் ஒரு சூழல், ஒரு வாய்ப்பு, என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, தவறா எடுத்துக்காதீங்க, இங்க இருக்கிற அடியார் பெருமக்கள்ல அடுத்தவங்களால ஒரு குழந்தைய பெத்தெடுத்துக்க முடியும் அப்படின்னா தயவு செய்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்துக்காம அந்த குழந்தைய முழுமையாக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த அறிவை கொடுத்து வளர்த்துடுங்க. அந்த குழந்தை நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திடும், உறுதியாக காப்பாற்றிடும், நம்மளை கை தூக்கி விட்டுரும். அவனுடைய அண்ணனோ அக்காவோ அண்ணனோ அக்காவோ அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ எல்லாத்தையும் அந்த குழந்தை கை கொடுத்து தூக்கி விட்டுரும். ஒரு 20 ஆண்டுகள் நம்ம பொறுத்து இருந்தா போதும். இன்னைக்கு ஒரு 40 50 நம்மளால அடுத்து ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும்னா அடுத்து ஒரு குழந்தைய அதுக்காக மட்டுமே பெற்றுக்கணும். இந்த அறிவார்ந்த வாழ்வியலை கற்பிக்கிறதுக்காக மட்டுமே பெற்றுக்கணும். அந்த குழந்தைய யாரெல்லாம் வளர்த்தணும்னா, அண்ணன் வளர்த்தணும், அக்கா வளர்த்தணும், அம்மா வளர்த்தணும், அப்பா வளர்த்தணும், சித்தி வளர்த்தணும், சித்தப்பா வளர்த்தணும், பெரியப்பா வளர்த்தணும், பெரியம்மா வளர்த்தணும். இது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ உங்க வீட்டுல வந்துட்டு நீங்க உடன் பிறந்த ஒரு 5 பேர் 2 பேர் 3 பேர் இருக்கீங்க, அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க, அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி சித்தப்பா இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும், என்னால இதுக்கு அடுத்து ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும்னு இருந்தா அந்த ஒரு குழந்தைய அந்த கூட்டு குடும்பமாவோ இல்லைன்னா வெளியில இருந்தோ எல்லாரும் சேர்ந்து வளர்த்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு குழந்தை இந்த உலகத்தையும் நாட்டையும் காப்பாத்துமா, இந்த வீட்டையும் காப்பாத்தும். இந்த ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு நான் அடியார் பெருமக்கட்டெல்லாம் பேசுவேன். ஐயா வாய்ப்பு இருந்தா நீங்க அடுத்த ஒரு குழந்தைய பெற்றுக்கோ ஐயா, முன்னாடி 2 விட்டுருங்க, அது சரி, அது போற போக்குல போட்டோம். இந்த ஒரு குழந்தைய 3ஆவதா பெற்றுக்கிற இந்த குழந்தைய இப்படி வளர்க்கலாம் ஐயா, நீங்க வளர்த்துங்க. நம்ம என்னால இறைவன் அடியனை கொண்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வைப்பாரு. அம்மா கிட்ட பேசுவேன், அக்கா போல இருக்கவங்கிட்ட பேசுவேன், ஒரு தோழி போல பழகினவங்கிட்ட பேசுவேன், பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி போல இருக்கிறவங்கிட்ட பேசுவேன். அவங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்கும், 3 குழந்தைங்க இருக்கும், பள்ளிக்கு போயிட்டு இருக்கும். இதுக்கு நல்லா நான் சொன்னா இதெல்லாம் கேட்க மாட்டான்டா, இதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க ஐயா, அவ்வளவுதான் முடிஞ்சு, வேணா அடுத்த பிறப்புல பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன், நீங்க அடுத்த ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரே ஒரு பிள்ளைய வந்துட்டு பெற்றுக்கங்க, பெற்றுட்டு அவங்கள முழுமையா இதுக்காக வளர்த்துங்க. நீங்க எல்லாம் எதுல நம்ம நின்று இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குழியில இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய மட்டுமே வளர்க்கறதுக்கான முழு முயற்சி எடுக்கலாம். அந்த ஒரு குழந்தை வளர்ந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கை கொடுத்து தூக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவோமா. இது அடியனது தாழ்மையான வேண்டுகோள். வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரே ஒரு பிள்ளைய வந்துட்டு பெற்றெடுத்துக்கோங்க, குறைந்தது ஒரு பிள்ளையாவது பெற்றெடுத்துக்கோங்க. அந்த பிள்ளைக்கு தூய தமிழ்ல நல்ல பெரிய பெயரா வந்துட்டு பெயர் சூட்டுங்க. அந்த குழந்தைக்கு தமிழை மட்டுமே கற்பீங்க. தமிழ் மொழி, தமிழ் மரபு வாழ்வியல், தமிழர் மெய்யியல் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அவங்களுக்குள்ள விதைங்க. உறுதியா அந்த குழந்தை இந்த உலகத்தை வந்துட்டு தூக்கி நிறுத்தும், மீட்டெடுத்துரும், விரைவா மீட்டெடுத்துரும். நன்றிமா, நன்றியா ஐயா. சிறப்புங்க ஐயா, ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அடியா பெருமக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாம், இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம் வகுப்பை. கருத்து பாடல் பாடி யாராவது கருத்து தெரிவிக்கிறதாலும் தெரிவிக்கலாமா? ஐயா வணக்கம். இப்ப இன்னைக்கு நீங்க கொடுத்த பாடல் வந்து தாத்தாவும் பாட்டியும் தன்னுடைய பேரன்களுக்கு சொல்ற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்துல கொண்டு வந்திருக்கீங்க. என்னுடைய இயக்கம் என்னன்னா, இப்ப வளர்ற குழந்தைங்க எல்லாருமே தாத்தா பாட்டி கிட்ட வளர்றாங்களாங்கிறத ஒரு ஒரு ஏக்கம். ஏன்னா நான் எங்க தாத்தா பாட்டியோட வளர்ந்தேன். ஆனா என்னுடைய பையனோ
அல்லது அடுத்து வரக்கூடிய குழந்தைங்களோ தாத்தா பாட்டிகளோட வளர்றது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அவாய்ட் பண்றாங்க. தாத்தா பாட்டி கூட பேசாத, அவங்க வந்து வளவளன்னு பேசிக்கினே இருப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. அவங்க இன்னும் பழங்காலத்துல இருக்கிறதே அப்படியே பேசிட்டு இருக்காங்க. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த தாத்தா பாட்டிகளோட வளர்ந்த குழந்தைகள் நிச்சயமா அறத்தின் வழியில் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு வளரும். என்னுடைய என்னுடைய ஒரு எண்ணம் அதுதான். ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட மொத்த அனுபவத்தையும் அந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு வந்து கடத்துவாங்க. நான் இப்படி வாழ்ந்தேன், இது இப்படி பண்ணணும், இதுதான் அறிவியல், இதுதான் ஆன்மீகம்ங்கிறது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட மொத்த இதையும் கொண்டு வந்து அதை கடத்துவாங்க. அப்படிதான் வழி வழியா நமக்கு கடத்தப்பட்டுட்டு இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவசர கதியில குழந்தைங்கள கொண்டு போய் ஹோம்ல சேர்க்கிறோம், டே கேர்ல சேர்க்கிறோம், தாத்தா பாட்டிகிட்ட விட மாட்டேங்கிறோம். ஏன்னா அவங்க கெடுத்துருவாங்கங்கிறது. இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை நமக்கு மாறணும். அந்த நிலைமை மாறிச்சுனாக்கா நிச்சயமா வந்து குழந்தைங்க வந்து நல்லபடியா மாறி வருங்கிறது என்னுடைய எண்ணம், தாழ்மையான கருத்து. முடிஞ்ச வரைக்கும் இந்த தாத்தா பாட்டிகள்லாம் குழந்தைங்க கிட்ட பேசுங்க. அவங்க கிட்ட தமிழ்ல பேசுங்க. தமிழ்ல முழுக்க முழுக்க அவங்கள தமிழ்ல பேசுறதுக்கு பழக்குங்க. அந்த தமிழ்ல தான் உலகத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உள்ள பொதிஞ்சு இருக்கு. நாம எப்ப மொழியை விட்டு விலகி போறோமோ, நாம அந்த அந்த வாழ்க்கையை விட்டு விலகி போறோம்ங்கிறது நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ்ல என்ன இருக்குதுன்னு எல்லாரும் கேட்கறாங்க ஒழிய, தமிழுக்குள்ள தான் அத்தனையுமே இருக்குது. உலகமே அதுக்குள்ள தான் இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. பல பேருக்கு புரியல. ஆங்கிலம்ங்கிறது கத்துக்கிட்டோம். அவங்க வந்து வாழ்க்கை தேவைக்கு கத்துக்கிட்டோம். ஆனால் தமிழ் மொழிய கத்துக்கிட்டா மட்டும் தான் திரும்ப திரும்ப நாம நிம்மதியா வாழ்றதுக்கான முழுமையான வழிகள் அந்த தமிழுக்குள்ள தான் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு தமிழ்ல படிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்வு சிறப்பா இருக்கும். அதனால தாத்தா, பாட்டிங்க முடிஞ்ச வரைக்கும் பேரன் பேத்திங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. அவங்கள அந்த அலைபேசியிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிற அளவுக்கு கூட சேர்ந்து பேசுங்க. இது என்னுடைய கருத்து. நன்றி. ஆனா இதுக்கான சூழல் தான் நம்ம இன்னைக்கு வகுத்து கொடுக்கலைங்க அவங்களுக்கு. உங்களுக்கு பள்ளியில போட்டுறவங்களுக்கு அது அறிவை வளர்க்கலன்னு தெரியுது. உலகத்துக்காக உலகம் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு பள்ளிகள்லயோ கல்லூரிகள்லயோ சேர்த்திடுறோம். பள்ளியில ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் அங்க ஒரு தொடர்பணி கொடுத்துட்றாங்க. அதை வந்து வீட்டுல செய்யறாங்க. விளையாண்டுகிட்டே இல்லைன்னா செய்தோ செய்யாமலையோ ஏதோ ஒண்ணுல போயிடுது. இதற்கு இடையில நமக்கு அதற்கடுத்து நம்ம தூங்கிடுறோம். காலையில திரும்ப போல எப்பயும் போல இந்த 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 வாழ்வியல முற்றிலும் கெடுத்தது எதுனாயா பள்ளியும் கல்லூரியும் தான். பள்ளி கல்வி தான் இன்றைய கல்வி முறை தான் அவங்களுக்கு. சரி, பள்ளி வேணா கல்லூரி வேணாயா, இன்றைய கல்வி முறை தான் நம்முடைய அறிவார்ந்த வாழ்வியலை வந்துட்டு பெரிதும் சிதைவுக்குள்ளாக்கியது வந்துட்டு இன்றைய கல்வி முறை. அதற்கடுத்து எதுன்னா இந்த கல்வி முறையினால் பெற்ற அறிவு, அந்த அறிவுக்காக கிடைக்கக்கூடிய வேலை, தொழில் மொத்தத்தையும் அழித்து ஒழிச்சிருச்சிங்க. இப்போ இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நாம இதை விளங்கி கொண்ட நாம நம்முடைய அடுத்த தலைமுறையா நம்முடைய அடுத்த தலைமுறை இல்லைன்னா நம்ம தாத்தா பாட்டியா இருக்கோம், நமக்கு பேரன் பேத்திங்க இருக்காங்கன்னா பேரன் பேத்தி அவங்கள நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உறுதியாக வந்துட்டு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். நம்ம விருப்பப்படுறோம். இப்ப நமக்கு தெரியுது நம்ம பேரன் பேத்தி கிட்ட நம்ம பேசணும், நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசணும், நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட பேசணும், பேரன் பேத்தி நம்ம கிட்ட பேசணும் தெரிஞ்சுன்னு அப்பயே சொன்னா பாத்தீங்களா, தெரியுது. நம்ம வந்து இந்த வாழ்வியலுங்கிறது நமக்கு பெரும் துன்பத்துக்குள்ளாக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும். ஆனா வேற வழி இல்லாம அதுலயேதான் திரும்ப போய் உழந்துட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. இதுவும் நமக்கு தெரியும். ஆனா சூழலை நாம உருவாக்கிக்காம அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அடுத்த தலைமுறை அறிவார்ந்த கல்வியை நோக்கி திரும்பினாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு சூழல் உருவாகிடும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பையன் வீட்டுல இருக்கான், அறிவார்ந்த வாழ்வியல கல்வியை பெற முயற்சி பண்றான். அவனுக்கு அவ்வளவு பொழுதுகள் இருக்கும். அவன் அந்த கல்வியை எங்கிருந்து பெறுவானா, தன் தாத்தா பாட்டிகிட்ட இருந்து பெறுவான், தன் தாய் தந்தையர்கிட்ட இருந்து பெறுவான், தன் சுற்றத்தினிடம் இருந்து பெறுவான், தன்னை சுற்றியுள்ளவரிடம் பெறுவான். அங்க இயல்பாகவே அந்த அந்த நட்பு பாராட்டுவதுங்கிறது இயல்பாகவே இருக்குங்க அங்க. ஆனா இதை நாம தெரிஞ்சிருந்தோம். இந்த இயல்பு வாழ்வைக்கு எதிரான கல்வி, அதாவது அறியாமையை கொண்டு இருக்கிறதுதான் கல்வி. அதை கொடுத்தா மட்டும்தான் நம்முடைய அடுத்த தலைமுறை வாழணும்னு நம்ம நினைச்சு போறோம் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு வந்துட்டு பெரிய இடர்பாடுங்க. இங்க நம்ம பலர் வந்து பாத்தீங்கன்னா, நான் சென்ற கிழமைச்சுட்டே சொன்னேன் உங்களுக்கு, வெளிநாட்டுல இருந்து நீங்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 700,000 அவங்களுக்கு ஊதியம். அவங்களுக்கு நாங்க ஒரு 4 குடும்பம் இருந்தான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல ஒரு குடும்பம் அப்படியே ஒரே ஒரு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு உந்துதல் தெளிவா தெரிஞ்சிச்சு. அவங்க உணரப்பட்டுட்டாங்க. கணவன்கிட்ட சொல்றாங்க, அவரு முதல்ல ஏத்துக்கல, இதுதாங்கிறது விலக்கி சொல்றாங்க. அவரு சரி என்னால உடனே வர முடியாது,
நீ விருப்பப்படுறியாமா, நீ பிள்ளைங்களை கூப்பிட்டு போன்ட்டு வந்து அவர் நம்ம கிட்ட இங்க வந்து விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. அவர் இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல அவர் வரேன் இருக்காரு. ஆனா இறைவன்கிட்ட விண்ணப்பம் விரைவில் அவர் வந்துடணும், அதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கிக்கணும், அவர் வந்து இங்க எல்லாரும் இணைந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்காக தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் முன்னெடுத்ததுங்க. இதை பத்தி பேசணும், அதுக்கான சூழலை உருவாக்கிக்கிறதுக்காக இங்க பேசணும். நம்ம இது வருத்தப்படுறதுனால எந்த ஒரு மாற்றமும் விளையுமானா விளையாதுங்க. வருத்தப்படலாம், நம்ம இப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சோம், இறுதியில வந்துட்டு நினைச்சோம் ஆனா வாழல அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாதுங்க. நம்ம நினைச்சிருக்கோம், இதுக்கான முயற்சியில ஒரு சிறிய அளவுல, சரி நம்ம அளவுல உடனே ஏற முடியலனாலும் நான் மீண்டும் மீண்டும் இதையே சொல்றது எதுக்காகனாயா, முடிந்தால் நாம ஏற முடிந்தால் உடனடியாக நாம ஏறணும், அப்படி இல்லைன்னா மெல்லவாது முயற்சி பண்ணணும். ஆனா நம்முடைய அடுத்த தலைமுறையை தூக்கி மேல விட்டுணும். இந்த வாழ்வியல் வேணாம், நான் கற்றதே நான் உனக்கு கற்பித்தது கல்வி கிடையாதுன்னு சொல்லி இனி கற்பிக்க உள்ளதுதான் கல்வின்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எடுத்தோம்னா உறுதியாக நீங்க சொன்ன அந்த மாற்றம் உருவாகிருங்க. நாம எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உருவாகிடும். அது விரைவில் அது நடக்கணும். இறைவன்கிட்ட விண்ணப்ப வச்சுக்கிறேன். இங்க இருந்து இதை கேட்ட உங்களுக்குள்ளாரையும் உங்க மூலமா உங்களை சுற்றியுள்ள பலருக்குள்ளவும் இது ஒரு விதையாக இருந்து விதையாக விதைக்கப்பட்டிருக்கணும், இறைவன் விதைச்சிருக்கணும். அதுக்கு உடனடியாக தண்ணி ஊத்தி வளர்த்துருக்கணும்னு பெருமான் நான் விண்ணப்ப வச்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா. ஜானகி அம்மா வாழ்த்து பாடல் பாடிருங்கம்மா. பாடுறேங்கம்மா. 2 பாடலும் பாடிருங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அனைத்து அடி